நம்முடைய 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நாம் நஞ்சுவிடு தூது என்கின்ற சாஸ்திரத்தினை தொடர்ச்சியாக சிந்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற வகுப்பில் 90வது கண்ணியிலிருந்து தொடங்கி சில வரியில் நிறுத்தியிருந்தோம். அந்த 90வது கண்ணியிலிருந்து என்ன தொடங்குகின்றதுனா, ஞானாசிரியனுடைய பவனியை கண்டு அந்த பெண் எப்படி மயங்குகின்றாள் என்பதை பார்க்கிறோம். இங்கு பெண் என்று காட்டப்படுபவள் ஆன்மா, ஞானாச்சாரியன் சிவபெருமான். இதுதான் உருவகம். இதே நீங்கள் திருக்கோவையார் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். திருக்கோவையாரில் தலைவி தான் சிவபெருமான், தலைவன் உயிர். ஏன்னா பொதுவாக நாம் சுவாமியை தலைவன் என்று பார்ப்பதுதான் வழக்கம். தலைவனாக இருக்கக்கூடிய சுவாமியை போய் தலைவியாக பாவிக்கலாமா அப்படின்னா இது உல்ட்டா. என்னென்னா, சிவபெருமானை அடைய வேண்டிய ஏக்கத்தோடு உயிர் இருப்பது, அந்த ஏக்கத்தோடு இருப்பவன் தலைவன். அது பெண்ணை போய் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறவன் தலைவன், அவளுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் தலைவன். பெண் வீட்டுக்குள்ளே இருப்பான், அப்போ பல கட்டுக்காவல்களை தாண்டி வர வேண்டிய வெளியில். அதனால் தலைவியை இறைவனாக பாவிக்கிறோம், அங்கே தலைவனை ஆன்மாவாக பாவிக்கிறோம். தலைவனை இறைவனிடத்தை தலைவியிடத்தை அழைத்து செல்லக்கூடியவராகிய தோழியை திருவருளாக பாவிப்பது வழக்கம். விளக்கம் புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு அங்கே உள்ள பாவனை. இங்கே பாருங்கள், அப்படியே பார்க்கக்கூடிய தலைவியை உயிராகவும் பவனி வரக்கூடிய ஞானாச்சாரியன் சிவபெருமானாகவும் பார்க்கப்படுகிறது. எதுலங்க பொதுவாக நம்ம அகத்துறை விஷயங்களில் இலக்கியம் வந்ததுனால, திருமுறைகளில் வந்ததுனால இந்த பாவனை தான். நம்ம இது முழுக்கவே அது பேர் என்ன, திருவாரூர் மும்மணி கோவைன்னு ஒரு நூல் இருக்குது நம்மக்கிட்ட, சேரமான் பெருமாள் நாயனாருடைய நூல். அந்த நூல் முழுக்கவே அகத்துறை தான். அதை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு சாமி பற்றின குறிப்பே இருக்கும். பெரிய பாட்டு அது. திருவாரூர் மும்மணி கோவையில் முதல் பாட்டே ரொம்ப அற்புதமான பாட்டு. திருவாரூர் மும்மணி கோவை நான் சொல்கிறது 11ஆம் திருமுறையில் உள்ள பாட்டு அது. அகவல் விரிகடல் பருகி அலறுபட்டன கருநிறமேகம் கல்முகடேரி நுண்தொளி பொழிய நோக்கி ஒன்தொடி புலங்குழை மின்ன புருவவில்லிட்டு இளங்கழிற் செவ்வாய் கோபம் ஒரு தர கைத்தலம் என்னும் காந்தல் மலர முத்தில கயிறெனும் முல்லை அரும்ப குழலும் சுணங்கும் கொன்றை காட்ட எழிலுடை சாயல் இளமையில் படைப்ப உன்னிறை உயிர்ப்பெனும் ஊதை ஒரு தர கண்ணீர் பெருமழை பொழிதலின் உன்னிற அஞ்சனத்து கொழுஞ்சேர் அலம்பி எஞ்சாமணியும் பொன்னும் மாசரு வைரமும் அணிகலர் அகிலும் ஆரமும் உறிஞ்சி கங்கை என்னும் குவட்டிடை இழிதர பொங்கு புயல் காட்டியாலே கங்கை வருவிசை தவிர்த்த வார்சடை கடவுள் அறிவபாகத்து அண்ணல் ஆரூர் எல்லையில் இரும்பலி சொரியும் கல்லோ சென்ற காதலர் மனமே. இதுதான் பாட்டு. இந்த பாட்டில் என்ன கருத்து இருக்குன்னா, தலைவியை பற்றின வர்ணனை தான் முழுக்கவே. அவள் அப்படி இருக்கா, எப்படி இருக்கா, அந்த லட்சணத்தில் இருக்கா, இந்த லட்சணத்தில் இருக்கிறா, அந்த அழகாக இருக்கா, இந்த அழகாக இருக்கா, இப்படியெல்லாம் முழுக்க வர்ணித்துவிட்டு அவள் என்ன சொல்லுகின்றா, இப்படிப்பட்ட நான் கஷ்டப்படுறேன். எப்படி கஷ்டப்படுறேன்? அழுகிறேன் அவனுடைய பிரிவுனாலே. அப்போ அவன் பிரிந்து போனவன் என்னை திரும்பி வந்து பார்க்க மாட்டானே, அப்போ அவன் மனசு கல்லாக இருக்கும் போல் இருக்குன்னா. எப்படி சார் கல்லாக இருக்குன்னா, ஆரூர் எல்லையில் சிவபெருமானுக்கு பலி போடுவதற்கு பலிபீட கல் வச்சுருக்கிறாங்களே, அந்த கல் போல் அவன் மனசு இருக்கு போல இருக்குது என்று அவன் பாடுறான். இவ்வளோ தான் இதில் திருவாரூர் பெருமானை பற்றின குறிப்பு என்னது தான் இவ்வளோ பெரிய பாட்டுக்குள்ளே. அந்த திருவாரூர் பேர் எங்கள் பலி சொரியும் கல், அவ்வளோதான். மிச்சம் ஃபுல்லாக அந்த அகத்துறை இலக்கிய விஷயம்தான். இந்த இடத்துல எல்லாமே தலைவியினுடைய குறிப்பு எல்லாமே. இது அகத்துறை இலக்கியம் எங்கே திருமுறைக்குள்ள வந்தாலும் அங்கே எல்லாமே என்ன பார்க்கணும், நம்ம நேரடியாக இந்த பவனிலும் பாடப்பட்டிருக்கோம். தலைவி தலைவனாக சிவபெருமானை பாவித்து இயங்குவதும் உண்டு, அது ஒரு வகை. அதுதானே வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி படையினோடு. இங்கே ஞானசம்பந்தர் தன்னை தலைவியாக பாவித்து கொண்டு தலைவனாக சாமியை பார்க்குறார். இந்த பாடல்லாம் அகத்துறை, திருக்கோவையார் மாதிரி. அங்கே தலைவி என்பவள் இறைவனாக பாவிக்கப்பட வேண்டும், தலைவன் என்பவன் ஆன்மாவாக பாவிக்கப்படுவது. இதான் வழக்கம். இப்போ சாமி பவனி வருகிறார். யார் அவர்? எப்படி இருக்கிறார்? மட்ட வீழ்த்தார் வானோன் பவனி வர கண்டு வல்வினையேன் ஏனோரும் எத்துதல் கண்டு எத்தினேன். இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு விளக்கம் இல்லையா? சிவபெருமான் வரும்பொழுது எனக்கு பக்தியினாலே நான் வழிபாடு இல்லை. அப்பர் சாமியை தன்னை சொல்லிக்கிறார், பக்தி இல்லாதவர் போல தன்னை சொல்லிக்கிறார். அப்பர் சாமியை பார்க்குறோம் நம்ம. அவர் பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கன் என்னையின் இகழ வேண்டாம். ஆமாம்,
மைக் ஓடுது, காலையில் ஓடிட்டு தான் இருக்கு. பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கிறேன் என்னை நீ இகழ வேண்டா அப்படின்னு சொல்லி நான் பக்தி செய்யவில்லை என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். சிறுத்தொண்ட நாயனாரும் சகத்தில் நீரிடுவாரைக் கண்டு நான் நீரிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அகத்தும் புறத்தும் இகத்தும் புறத்தும் இனியாரை காணேன், சகத்தில் நீரிடுவாரைக் கண்டு யானும் இடுவேன்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார். அப்போ நாம் சிவருமான கும்பிடுவது என்பது நாம் அவருடைய பெருமை அறிந்து கும்பிடுவது என்பது சொல்லுவது அடியாருடைய பண்பு அல்ல. அதனால் இவர் என்ன சொல்லுகிறார்? ஏனையோர் ஏற்ற கண்டு யானும் ஏற்றினேன்னு சொல்லுகிறார். ஏனோரும் ஏற்றுதல் கண்டு ஏற்றினேன், தான் என்னை பார்த்தான் பழையவினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான் நர். அப்போ குருநாதனுடைய பார்வையே நமக்கு நம்முடைய மலத்தை நீக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதை நயன தீட்சை, சக்ஷு தீட்சை என்று சொல்லுவார்கள். சக்ஷுனா கண்ணுன்னு அர்த்தம், சக்ஷு தீட்சைன்னு சொல்லுவாங்க. அப்போது குருநாதனுடைய பார்வை, ஏன் குருநாதனுடைய அனுகிரகம் என்ன? நம்ம எவ்வளோ தான் கோடி கோடியாக உட்காந்து படித்தாலும் கூட சாத்திரத்தை ஓதினவருக்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்த்தவளம் வந்துருமே, ஆர்த்தகடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையாய் தனிச்சப்பு அப்படிங்கிறது கலெக்டர்படியார். அதனால் குருநாதனுடைய பார்வை, குருநாதனுடைய சமீபம், குருநாதனுடைய நினைவே நமக்கு முக்தியை கொடுக்க வல்லது, மலத்தை நீக்க வல்லது. குருநாதனுடைய சமீபத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய தீட்சை தான் நம்முடைய சஞ்சித கண்மாவை நீக்குகிறது. குருநாதர் கொடுத்த திருவைந்தெழுத்து தான் நமக்கு ஆகாமிய வினை வராமல் தடுக்கிறது. குருநாதனுடைய சாமீபியம், குருநாதனுடைய நினைவு தான் நமக்கு பிராரத்த கண்மாவை மொழிவுபடுத்துகிறது என்று பார்க்கிறோம். அதனால் நீத்தான் நினைவு வேறு ஆக்கினான்னார். அது என்ன நினைவு வேறு ஆக்குவதில் என்றால், என்னுடைய நினைவு சிவபெருமானுக்கே ஆக்கினான். இப்போ வேறு நினைவுகளில் இருந்த, உலகியல் நினைவில் இருந்த, அது என்னவா ஆகிவிட்டார்? சிவபெருமானுக்குரிய ஆடியோ வருதுங்களா? ஆடியோ வருது. அப்போது ஆக்கினான். ஏத்தறிய 90 வகையில் தொக்கின் துவக்கறுத்தான் என்று சொல்கிறார். இதில் தொக்கு என்பது தோல், தோல் என்பது உடம்புக்கு ஆகி வந்து நிற்குது. 90 என்பது 36 + 60, 36 தத்துவம் 60 தாத்துவிகங்களோடு கூடிய 90. துள்ளுவர் ஐவர்கள்வர் தூணறி விளைய ஒட்டார்னு அப்பரசாமி இவர்களெல்லாம் சொல்லுவார். ஐம்புலன்களுடைய தொகுப்பு 90 என்று சொல்வார் அப்பரசாமி. 96 பேரோடு நான் அந்த உடம்பில் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். துவக்கறுத்தான் கண்ணூறு தேனமுதம் காட்டினான் என்று சொல்லுகிறார். அப்போ ஆனந்த கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர் நமக்கு வரும், துக்கத்தினாலே வரும். துக்கத்தினாலே வரக்கூடிய கண்ணீருக்கு பெருமை இல்லை, ஆனந்தத்தினாலையும் பக்தியினாலும் வரக்கூடிய ஆறாமுதே நையாரன்னே என்றென்றேன் ஆனரற்றி நைகின்றேனே அப்பரசாமி சொல்லுகிறார். துளும்பு கண்ணீரும் மூழ்கி அப்படின்னு சொல்கிறார்கள். மணிவாசகவர்மன் எப்பொழுது அழுது கொண்டே இருக்கிறாருன்னு பார்க்குறோம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான்னு துதிக்கிறான். அழுது அடியடைந்த அன்பர்னார். ஆமாம், இங்கே வரும் ஆனந்த கண்ணீர் கடையாலாம் வரும், இங்கே வழியும் கண்ணீர். உண்மைதான், அது உண்மைதான். துக்கத்தில் அழுதா இங்கே வரும் தண்ணீர், ஆனந்தத்தில் அழியும் போது கண் இங்கே வழியும், இப்படி வழியும். அதனால் கண்ணூறு தேனமுதம்னார். ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் என்று சொல்லுகிறார். என்ன சார் ஆனந்த கண்ணீர்னா சைடில் அப்படின்னு எழுதுறீங்களா? நீங்கள் பெருமானுடைய புகழை எண்ணி நீங்கள் மயங்கும் போது தண்ணி இங்கே வழியும், மேக்ஸிமம் வழியும். அது கம்பல்சரி கிடையாது, அது மேக்ஸிமம் நான் அதை அனுபவிக்கலாம், அந்த இங்கே வழியறதை அனுபவிக்கலாம். படுத்துக்கிட்டு நீங்கள் சோகமாக எழுதாலும் இப்படி தான் வரும், அது கிடையாது இங்கே. கண்ணூறு தேனமுதம்னார். அதனால் அழுதால் அவனை பெறலாமே, துன்பிலா தொண்டர் கூடி தொழுதழுது ஆடிப்பாடி ஆடிப்பாடும் அன்பலால் பொருளுமில்லை இணையாரனார்க்கே என்ற அப்பர்சாமியோட தேவாரம். அதனால் அழுது அடியடைந்த அன்பர் என்ற ஞானசம்பந்தனுடைய மணிவாசக பெருமானுக்கு பெயர். அது பிரிவுனாலே அழுகிறார் அவர். மணிவாசக பெருமான் அழுதது பிரிவு, அது கிட்டத்தட்ட துக்க கண்ணீர் தான். நாம் நாயன்மார்களுடைய சரித்திரங்களை கேட்டு அழ வேண்டும். பெருமானுடைய பெருமை, அவருடைய பெருமை எங்கே இருக்கார் அவர், நாம் எங்கே இருக்கோம், நம்மையும் எண்ணி ஒரு பொருளாக நம்மையும் ஒரு பொருளாக்கி
நாய்ச்சிவைகை ஏற்றி வைத்து அம்மையனுக்கு அருளியவார் அறுபருவார் அச்சோவே என்று நாம் பெருமானுடைய கருணை எண்ணி நாம் வாழ வேண்டும். நம்மையும் ஒரு பொருளாக்கி நம்மளே இந்த குண்டத்தில் உட்கார வச்சிருக்கார் இல்லையா? இன்றைக்கு மகாசன்யானத்தில் தரிசனம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இன்றைக்கு நமக்கு தான் அது நம்ம தானே கொடுப்போம். நம்ம தான் இன்றைக்கி காட் சூசன் சைல்ட்ஸ் நம்ம தான் இன்றைக்கி. ஆமாம், அதனால் கண்ணோரு தேன் அமுதம்னார். கண்களில் வரக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீரில் வரக்கூடிய அமுதம் இருக்கே, அந்த அனுபவம் இருக்கே, அது வேறு அனுபவத்தில் கிடைக்காது. அந்த ஆனந்தம் என்பது ஆனந்த கண்ணீர் நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருந்தாலும் பொண்ணை கட்டி கொடுத்தாலும் நமக்கு ஆனந்த கண்ணீர் வரும் தான். அது இங்கே கிடையாது. அது கண்ணூர் தேனமுதம் இல்லை. அது தேனமுதம் இல்லை, அது கண்ணூர் கண்ணீர் தான். இது கல்யாணம் பண்ணி தரல நல்ல வேலை அனுப்பி விட்டோமே அப்படிங்கிற லெவலில் கண்ணீர் விடுறது வேற, அது வேற. சரி, அதனால் கண் ஊறு தேன் அமுதம், உள்ளுக்குள்ளே ஊறக்கூடியதாகி அந்த ஆனந்தத்தை கண் வழியாக அனுபவிப்பது என்று அர்த்தம். இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அரவானருக்கு அன்பெனும் அமுதமைப்பார் அப்படின்னு வாயிலார் நாயனார் புராணம். வாயிலார் நாயனார் புராணம். வாயிலார் நாயனார் காட்டினான் வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய் என்றான். அந்த வேடத்தை கண்டு சென்ற வகுப்பில் முதலாம் ஆண்டில் அவர் கேள்வி கேட்டார். ஐயா, எல்லாம் வேடம்னு சொல்கிறீங்களா ஐயா? மெய் அடியார்களை வழிபாடு பண்ணணும், அடியார்களை வழிபாடுன்னு சொல்கிறீங்களா ஐயா? இந்த அடியார்கள் என்பவர்கள் யார் அப்படின்னார் ஐயா ஒருத்தர். திருவேடம் தரித்திருக்கிறவங்கள தாங்க நம்ம அடியாராக பார்க்க வேண்டும்னு சொன்னேன் அடியார். ஆனால் திருவேடம் தரித்திருக்கவங்க எல்லாரும் அடியாரை போல் நடந்து கொள்ளவில்லை ஐயான்னார் அவர். அடுத்த கேள்வி கேட்டார். அதனால் திருவேடம் இங்கே தொழப்படுவது எதை சொன்னாங்க? வேடமும் பூசையுமே மெய் என்றான். இங்கே நீங்கள் தொழ வேண்டியது வேடத்தை. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் கேட்குறது கேள்வி சரி போல தோணலாம். அடியவர்களை நாம் கும்பிட வேண்டும், அவர்களை சிவமாக பாவிக்க வேண்டும். அவர்கள் சிவத்தை நினைப்பிக்கிறார்கள். அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருவேடம் முதராட்சமும் திருநீரும் நமக்கு சிவத்தை நினைப்பிக்கிறது. அந்த திருவேடத்தை அடியவர்கள் ஒய்யும் பொருட்டு சிவபெருமானே கொடுத்திருக்கிறார். மறந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்த தேவன்குடி தேவர் எய்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே என்று இந்த திருவேடத்தை காட்டியிருக்கிறார்கள். அப்போது அந்த திருவேடம் தரித்திருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்களாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கட்டும் அல்லது ரொம்ப கெட்டவங்களாக இருக்கட்டும், அதற்காகத்தான் நமக்கு 2 புராணம் வைத்திருக்கிறார்கள். ஏனாதிநாத நாயனார் புராணமும் மெய்ப்பொருள் நாயனார் புராணமும். அவர்கள் இருவருமே திருவேடத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. அதனால் அவன் அது வரைக்கும் நெத்தியில் அந்த அதிசூரன் நெத்தியில் வச்சுருந்த அந்த பலகையை மறைக்காமல் காட்டாமல் வச்சுருந்தான். நரசிங்க முனையரைய நாயனார் அவர் திருவேடத்தை தான் மதிச்சார். அந்த பலகையை விளக்குன உடனே அது வரைக்கும் அவன் திடீரே பூசினதே இல்லை. இப்போ பூசிட்டு வந்திருந்தா கூட அது ஃபேக்குன்னு நல்லாவே தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி ஃபேக்குன்னு நினைக்கவில்லை நம்முடைய ஏனாதிநாத நாயனார். பலகையை மணிப்பலகையை விளக்கின உடனே திருநீரை பார்த்தாலே கெட்டேன் பண்டு பாங்கு பகிலாத வெண்ணீற்றின் பொழிவு இவர் நெற்றியில கண்டேன். பண்டு பாங்கு பகிலாத, இவர் இதுக்கு முன்னாடி அணியாத திருநீற்றினுடைய பொழிவு இவருடைய நெற்றியில் பார்த்த மாத்திரத்தில் இவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு? இவன் நம்ம கொள்றதுக்காக தான் பூசிட்டு வந்தான் அப்படின்னு நினைக்காம அண்டர் பிரான் சீரடியாராயினார் அப்படின்னார். திருநீர் பூசிட்டாலே எப்படி பார்க்குறாங்களா அவங்கள? அண்டர் பிரான் அவருடைய நோக்கம் கொல்ல வந்த நோக்கம்னு அவருக்கு தெரியுது. அப்போ தெரியலையா? தெரியாமல மணிப்பலகை கீழே விட்டு அந்த வாழை கீழே விட்டு நெஞ்சில் வாழ் வாங்குறாரு. அவன் திருட்டு பைய, நிச்சயமாக திருட்டு பைய. ஆனாலும் இப்போ வந்திருக்கிறது திருவேடத்தில், அதனால் வேடத்துக்கு தான் அங்கே மதிப்பு. அதுதான் அப்பர் சாமிகள் சொல்கிறார்கள், எவரேனும் தாமாக விளையாட திட்டனர். நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு வாங்க, மாரியம்மன் கோயில் கூட போயிட்டு வாங்க, காளியம்மன் கோயில் கூட போயிட்டு வாங்க, வேறு ஏதாவது தெய்வங்களுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் எந்த ஒரு நாட்டார் வழக்கூடிய தெய்வத்துக்கு எங்கே போனாலும் நீங்கள் என்ன தான் கொடுப்பாங்க? உங்களுக்கு 90 தான் கையில் கொடுப்பாங்க, பூசிட்டு வருவோம். திருநீரை பார்த்தா நீ என்ன பண்ணணும்? அவர்கள் திருவேடத்தை நினைப்பிக்கிறார்கள். அது நம்ம இதில் பார்க்குறோம் இல்லையா? யானையில் வந்துட்டுருக்கார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார், ராஜா, உலகத்தாள்ற ராஜா வந்துட்டுருக்கார். கீழே ஒருத்தர் உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையர் வந்து கொண்டிருக்கார். ஆகா, இவருக்கு திருநீர் மீது இவ்வளோ ஒரு பற்ற, இப்படி உடம்பெல்லாம் பூசி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு இறங்கி ஓடிவேன். ஐயா வணக்கம், திருவடியை வணங்கிறேன்னர். உடனே ஒரு பயத்தில் எடுக்கிறார். அவர் வண்ணார். அவர் அடியேனை யாரென்று வணங்குவது? அடியேன் அடிவன் நான் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கொள்கிறார். ஏன் நான் அள்ளிட்டு வர்றது ஒவ்வொரு மண், மழை பெஞ்சிச்சு, அது வெள்ளை நிற மண், அது மழையில் கரைஞ்சி மேலெல்லாம் வெள்ளையாக தெரியுது சுவாமி, நான் யாரோன்னு நினைத்து கொண்டு நீங்கள் என்னை வணங்குறீர்கள், நான் சாதாரண ஒரு வண்ணான்னு தன்னை சொல்லிக்கொண்டார். உடனே அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் திருநீர் பூசவில்லை என்றாலும் திருநீர் பூசியவரை இப்போ என்னை நினைக்க வச்சிங்க இல்லையா?
வாரவேடம் நினைப்பித்தீர்னர். அவங்கள பார்த்து வார வேடம்னா வழிபடத்தக்கதாகி அந்த திருவேடத்தை இப்போ நினைக்க வச்சிங்க இல்லையா, அதனால நீங்கள் வணங்கத்தக்கவர்தான்னு திரும்ப கும்பிட்டார் அவரை பார்த்து. யார்? உலகத்தை ஆள்ற அரசன். நம்ம கிடையாது, நம்ம வீட்டிலே நம்ம காட்சி கிடையாது, உலகத்தை ஆள்ற அரசரே கும்பிடுகிறார். அப்படி எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநேரும் சாதனமும் கண்டால் உள்கி ஒவ்வொராதே உகந்தடிமை திறமே பேசி இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்துன்னார். இவர் தேவர் அவர் தேவர்னார். இவங்க திருநீர் நல்லா தீட்சை வாங்கிக்கிட்டு 10 வருஷமாக அடியாராக இருக்கிறாங்க. இவங்க இப்போ தான் சும்மா பூசியிருக்கான், எங்கேயோ சாய்பாபா கோயிலுக்கு போய்ட்டு 90 பூசியிருக்கான் போல் இருக்கு. அப்படிலாம் நினைக்காதங்கிற ரப்பர் சாமி. அவன் பூசியிருக்கிறது யாருது? சிவபெருமானுடைய உடைய பொருளாகிய திருநீரை பூசியிருக்கிறான். அங்கே நீங்கள் பணிய வேண்டியது சிவபெருமானைத்தான். அதனால் வேடமும் பூசையுமே மெய்யென்றான்னர். வேடம் தான் இங்கே தொழப்பட வேண்டியது. உள்ள இருக்கிறவருடைய ஆளனை ஆராய்ச்சி பண்ணாத என்று சொல்கிறார்கள். உள்ள இருக்கிற ஆள் அப்படி தான் இருப்பான். அவன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. இப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வணங்கணும், இணங்கக்கூடாது. அதான் பண்ணலாம். வேணாம், நம்ம வணங்கணும், கும்பிடணும், வழிபாடு செய்யணும். பெருமானே உங்களுக்கு ஏதாவது நான் அடியன் செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்கணும். இப்போ பார்க்குறதுக்கு உச்சமாக இருக்கும். நமக்கு தான் ஆணவமலை மிகுதியாக இருக்கே, ருத்ராட்சம் போட்டிருக்கோலே திருநீர் மியூசியம் பார்த்தா கும்பிட்றதுக்கு வெக்கமாக இருக்கும். ஒரு வாக்கிங் போகிறோம், ஜாக்கிங் போகிறோம், ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம், அந்த இடத்துல ஒரு 90 பூசிட்டு வந்திருக்காருன்னா பார்த்து கும்பிடணும்னு ஆசையாக இருக்குது வகுப்பு கேட்டதுனால. ஆனால் கும்பிட கை வரலை இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்? குருவை வணங்க கூசி நின்றேனோ, அதுதான் அது நமக்கு. இப்போ ஏன் வேடம்ங்கிறது யார்? குருநாதருடைய வடிவம் தானே. அப்போ நம்ம கும்பிடணும். அப்படி இல்லையா அவங்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணலாம். அவங்களுக்கு நம்மளே வரிசையில் இன்றைக்கி இடம் கொடுக்கலாம். ஐயா நீங்கள் முன்னாடி நின்று வாங்கி செல்லுங்கள் சொல்லலாம். ஐயா ஒரு 10 ரூபா குறையுதா, இதை நான் பண்ணட்டுமா, நான் பைய தூக்கிட்டு வரட்டுமா ஐயா அப்படின்னு அவங்களுக்கு உபகாரம் பண்ணலாம். இவன் ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்? அவருக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? சுவாமிக்கு தெரியும். பட்டோலை திட்டும்படி அவர் தெரியும். ஓ, நம்ம திருநீரை பார்த்தா இவன் அழகாக வழிபாடு செய்கின்றானே, இவனுடைய கண்மத்தெல்லாம் நம்ம குறைச்சிட வேண்டியதான் அப்படின்னு சாமி எழுதிப்பார் கணக்கில். அதனால் அந்த திருவேடத்திற்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறார். அந்த வேடம் கைத்தொழில வீடு எளிதாமேனார். வீடு செல்வது கடினம், அது எளிதாக்குவது வேடம். திருவேடத்தை பார்த்து தொழ வேண்டும். திரும்ப திரும்ப அவங்க சொல்லுவது இல்லாமல் என்னது தான்? திருவேடம் தான். அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் அடியார் பண்பு இகழ்வார் ஆதரேன்னார் கல்லில் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமானார். அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க வேறையான ஆட்களாக இருக்கலாம். நம்ம பழகும் பொழுது இவங்க அப்படி ஒன்றும் இல்லையே, நம்மளை மாதிரி வழிபாடு செய்யவில்லையே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சின்றது தான் நமக்கு சொல்லப்படுகிறது. அவன் எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். அவருடைய லைஃப் ஸ்டைல் உங்களுடைய லைஃப் ஸ்டைலோடு இன்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை பேச வேண்டியதில்லை. அவங்க அடியார், சாமியை கும்பிட்றவங்க, அவங்க வணங்கத்தக்கவர்கள். அவர்களுக்கும் சாமிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவர்களுக்கும் சாமிக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. சாமிக்கு ரொம்ப அவங்க பிடிச்சவங்களாக இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருப்பான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நமக்கு பிடிக்காதவராக இருப்பார் ஒருத்தர், அவர் சாமி பிடிச்சவராக இருப்பார் இருந்தால் என்ன பண்ண முடியும் நம்மளால்? இப்போ நம்ம அடிமை தான். நமக்கு கேள்வி கேட்கறது உரிமையே கிடையாது. மனுஷனுக்கு உரிமை இருக்கா? உயிருக்கு உரிமை இருக்கா? ஆண்டானுக்கு முன்னாடி கேள்விக்கு உரிமை இருக்கா? அப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டாரே, யாருக்கு ஒன்று கழிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சாமி மேலே கோவப்பட்டாரே. சாமி என்ன பண்ணார்? இப்போ உடனே நீ கேவப்பட்டது சரிதான், உடனே அவருக்கு நல்லா செஞ்சாரா? அவருக்கு தான் சூழல் நோயை கொடுத்தாரு. இப்போ யாருக்கு ஒன்று கழிக்காம நாயனாருக்கு சூழலை கொடுத்தார். ஏன்? அவங்களுக்கும் சாமிக்கு என்ன தொடர்புன்னு தெரியாது. இப்போ எம்பிரான் இசைந்தாலும் அடியான் ஏவ பெறுவதோ அப்படின்னு கேட்குறார். இவர் இப்படி தான் போவார், தூது போசனா போவார் சாமி. ஆனால் அடியவனாகி சுந்தரன் ஏவலாமா அப்படின்னு அவர் கோவம் வந்துட்டு உடனே கோவப்பட்டார். அப்போது இந்த இடத்துல அவர் அடியார சாமி மேலே உள்ள அன்பு, சாமிக்கு உள்ள விஷயத்தினால அடியாரை இழந்தார். ஆனால் வந்தது யாருக்கு? இவருக்குத்தான் வந்தது நான் பார்க்குறேன். அதனால் எக்காரணம் கொண்டும் திருவடி பிழைக்கக்கூடாது, அடியார்கிட்ட இடர்படக்கூடாது, அடியாருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது, அவங்களுடைய மன கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடாது. முக்கியமாக அவங்கள உபசரிக்கிறோங்கிற பேரில் அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும், அவங்க என்ன வேணாங்கிறதே அதை விடுக்கணும் இல்லையா? இதுதான் நல்லாயிருக்கும், இதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யணும் போட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது. உபசாரணங்கிற பேரில் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சில இடங்களில். சில வீடுகளில் போகும்போது பார்க்குறோம் இல்லையா, உபசாரணங்கிற பேரில் நம்மளை போட்டு நமக்கு எது போதும்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அடியார் வந்துருக்கீங்க, நீங்கள் தான் சிவபெருமான், அன்பு மிகுதி தான், எவ்வளோ எடுத்துக்கொள்ள முடியும்னு இருக்குல்ல. அதான் சொல்கிறார் இவருப்பா, நீங்கள் வேணா கட்டி கொடுத்துருக்க எடுத்துகிட்டு போயிட்டு கேட்கலாமா? அதனால் இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா வேடம், வேடமும் பூசையும்னர். அதனால் திருவேடத்தை நாம்
சிவருமானாக பாவிக்க வேண்டும். சிவருமானின் அதான் சொல்கிறார், வார வேடம் நினைப்பித்தீர்னர். வாரம்னா வழிபாடு, வாரமாய் வணங்கவே வல்வினைகள் மாயுமின்னர். வாரம்னா வழிபாடு, பாட்டுன்னு அர்த்தம் இருக்குது. அடுத்தது பூசை மெய் என்றான். பூசைன்னா என்ன? சிவருமானை பூசிப்பது. சிவருமானை எங்கெங்க பூசிக்கலாம்? அங்கேயும் அடியார் வழிபாடு வந்துடும். இப்போ சிவருமானே தாபரம் சங்கமம் என்று 2 வெண்ணில் என்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைக்கும் அப்படின்னு அங்கேயும் சித்தியாரில் அங்கேயும் பூசையில் யாரும் வந்து நிற்கிறா? அப்போ திரும்பவும் அடியார்கள் வந்து நிற்கிறாங்க. அதனால் சுவாமியை சொல்லுகிறார், எனக்காக கோயில்கள் கட்டி வச்சுருக்கிறாங்க இல்லையா, அந்த பூஜா முகூர்த்தங்களில் நான் பூஜை செய்யும் போது மட்டும்தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய அடியவர்களாகிய சங்கமர்களிடத்தை நான் எப்பொழுதும் நீது உரைகின்றேன் அப்படிங்கிறார். அடியாரை பார்த்தா கும்பிட்டா சிவருமானை கும்பிட்டதுக்கு அர்த்தம். அது அடியாருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபா சிவருமானுக்கு போயிடுதுன்னு அர்த்தம். ஏற்றி தான் ஒரு கதை இதிலே படித்தான்னு கேட்டேனான்னு தெரியல. சிவருமானுக்கு கொடுத்தா எப்படி எல்லோரும் கைலாசத்துக்கு போய் பார்த்துருக்குறாங்க. அர்ஜுனன் போனப்போ நாம் சாமிக்காக பூதகணங்கள்லாம் என்ன பண்ணுச்சா, இந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்களே, பூஜை பண்ணுறாங்க இல்லையா, பூக்கள்லாம் பூ தழை இலை தழை எல்லாம் அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லையா, பத்திர புஷ்பம். நம்ம இங்கே சிவலிங்கத்துக்கு அர்ப்பணை பண்ணுற, நம்ம பூசையில் அர்ப்பணை பண்ணுற இலை தழையெல்லாம் எங்கே போதும்? கைலாசத்தில் போய் சாமிக்கிட்ட விழுதான். நம்மளுடைய லிங்கத்தில் நம்ம பண்ணுற இந்த பூஜை எங்கே போய் விழுது? சாமி ஸ்தலத்தில் போய் கைலாசத்தில் விழுது. அதையெல்லாம் பூதகணங்கள் வாரி கொண்டு வந்து வெளில கொட்டுது. கூடையில் அள்ளிட்டு வந்து வெளில கொட்டிகிட்டு இருக்குதான். அப்போது அர்ஜுனன் ஒரு தடவை போயிருந்தப்போ அர்ஜுனன் பார்த்தானா, இல்லை இது வந்து யாருடைய பூஜைன்னு சொல்லி கொட்டுறாங்களே, நம்ம பூஜை பண்ண பூலாம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தானா. இது சகாதேவம் பண்ணது, இது பண்ணது, நம்ம தான் பெரிய பூசகர் அப்படின்னு நினைத்து கொண்டு இவன் ரொம்ப பார்த்துட்டு இருந்திருக்கிறான். நம்ம பூஜை பண்ண பூலாம் வருதா, எவ்வளோ வருதுமோ. அப்போது பெரிய பூ ஒன்று, பெரிய பூ, பெரிய கூடையாக பூதகணங்கள்லாம் ஒரு 10 சேர்ந்துக்கு வந்து தள்ளாடி தூக்கிட்டு வந்திருக்கு. பூக்கள்லாம் தூக்க முடியாமல் தூக்கி அவ்வளோ வேலை நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ பூ போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறாங்களே, யாருன்னா பீமன் அப்படின்னு இருக்கிறாங்க. பீமனுடைய பூஜை பூலாம் அதெல்லாம்னாரு. ஏங்க எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் பண்ண பூஜை எப்படிங்க இவ்வளோ பூ வந்துச்சு? அவன் நான் பண்ணுற நேரத்திலோட உட்காந்து பூஜை பண்ணதே கிடையாது அப்படின்னா அவன் என்ன செய்வானா, எங்கேயாவது பூ இருந்ததுனால அழகான பூஜை பூ சாமிக்கு உரியதாக இருக்குது, இது சிவார்ப்பணம்ன்றான உடனே அந்த பூ உடனே அது சாமி இந்த பூஜை. எங்கேயாவது பூவை பார்த்தாலே அப்போது நீ வெளியில் செய்யக்கூடிய புற பூசையை விட எது ரொம்ப முக்கியங்க? அகப்பூசை. எப்பொழுதும் சாமி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நித்தாலும் பூசை செய்ய வேண்டும், நினைப்பினால் செய்ய வேண்டும், அக வழிபாடு செய்ய வேண்டும். சாமி மனசுக்குள்ளே நம்ம காலையில் ஏந்திரிச்சு குளிச்சு விட்டு பெட்டியை திறந்து பூஜை பண்ணி வச்சுட்டு, பெட்டியை திறந்தால் கிருஷ்ணன் பிறந்தான்னு ஒரு விழுக சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதுமாரி பொட்டியை திறந்தோமா, சாமியை வச்சு குளிப்பாட்டினோமா, திரும்பி மூடி உள்ளே வச்சோமா, அதோட அடுத்த காரியத்தை பார்க்க போனோமான்னா அது பூஜை கிடையாது. குற்றொரு வரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவெல்லாம் சொற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே, புற்றருடைய புண்ணியன் எந்தை புறம்பையும் தொழப்போதுமே, மற்றொருவரை நினைப்பிலேன் மறவாது எழுமட நெஞ்சமேன்னு ஒரு பொழுது கூட பெருமானை நாம் மறக்காமல் நினைத்து கொண்டிருந்தால் அதுதான் பூசை. பூசைனா அதுதான். நம்ம உட்காந்து பறத்திக்கிட்டு செம்பினால் ஒரு பாட்டு கூட பார்த்தோமே, அன்றைக்கி ஒரு சித்தர் பாட்டு ஒன்று பார்த்தோமே, செம்பினால் பாத்திரங்களை பருப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறதுலாம் பூஜையா அப்படின்னு கேட்டார். அது நான் அதனால் பூசை என்பது அகப்பூசையாக இருக்க வேண்டும். பெருமானை நினைப்பதே பூசை. மறவாமையால் அமைத்த மணக்கோயில் நரத, மறவாமையால் அமைத்த மணக்கோயில் உள்ளுறுத்தி உறவாதினை ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் மாட்டி அரவானருக்கு அன்பெனும் அமுதமைத்தார் அப்படிங்கிறது மணக்கோயில் வழிபாடு செய்த பூசலார் வயலார் நாயனாருடைய புராண பாட்டு. பெருமானுக்கு எப்படி சார் கோயில் கட்டுறதுன்னா, மறக்காமல் இருக்கிறது தான் கோயில். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்ட அம்பலத்து நிறுத்தன் அப்படின்னார் அப்பர் சாமி. அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னாரது. உள்ளம் தான் பெருங்கோயில். பெருமானை நினச்சாலே கோயிலாகிடும். உள்ளே வந்துட்டார். அப்போ நினச்சா ஒரு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ ஒரு நினப்பில் இப்போ யார் இருக்கான்னு கேட்குறோம். நான் இந்நேரம் நினச்சி கொண்டு இருந்தேன்னா அப்போ அவங்க மனசுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். சிவருமான் நினச்சா யார் இருப்பா? சாமி இருப்பார். அப்போ உள்ளே என்ன ஆகிடுது? அது உடம்புப்பா உள்ளம் கோயிலாகிடுது. அப்படி எப்போதும் இடையராது பூசித்து கொண்டே இருக்க வேண்டாம். அதனால தான் அப்பர் சாமி சொன்னாங்க, மண்பொருந்து என்ன டெய்லிக்கும் சொல்கிறேன், இந்த பாட்டு வர மாட்டேது பாருங்கள். மண்பொருந்தி வாழ்பவருக்கும் ஆதிர்த்த வேதியர்க்கும் இன்பொருந்தம் தேவருக்கும் வீடு பேராய் நின்றானே, பண்பொருந்த இசைபாடும் பழனஞ்சேரப்பனை கண் பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோன்னார். கண் பொருந்தும்னா கண் இமை பொருந்த நேரத்தில் கூட சுவாமியை மறக்கக்கூடாதுங்கிற. அதுதான் பூசை. பூசைனா உட்காந்துட்டு ஸ்தாபனம் தந்திதோறும் சாபனம் நிறுத்தி வழிபாடு செய்கிறது அதுவும் பூசை தான். அது இல்லாமல் கிடையாது. அது புற பூசை வேணும். அதுதான் நம்மளை உலகத்தை நிறுத்தி வைக்கும். எது? மண்பொருந்தி வாழ்பவருக்குமா? அது திருப்பழனம்.
திருப்பயணத்தில் முதல் சொல்மாலைங்கிற அந்த சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் இந்த தேவாரத்தில் 5வது பாட்டு. சிவபூஜை பண்ணுறவங்க சுவாமியை பெட்டியிலேருந்து திறந்து எடுக்கும் பொழுதும் திரும்பி பெட்டிக்குள்ளே மூடி வைக்கும்போது இந்த பாட்டை சொல்லி தான் நம்ம செய்வது. மகாசன்னியான சிவபூஜை தீட்சை கொடுத்தாங்கனாலே அப்போ இந்த பாட்டை சொல்லி தான் நமக்கு கொடுப்பாங்க. 2 பாட்டு சொல்லுவாங்க. கண்ணுக்கு இனிய பொருளாகி என் கரத்தில் வந்தாய் விண்ணும் பறவைடும் மறுப்பதுமே என்ன வெஞ்சது தான் அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா, அந்த பாட்டு நமக்கு கையில், அதுவும் சிவபூஜைக்குரிய பாடல். அதே மாதிரி மண்புருந்தி வாழ்பவருக்கும் ஆதிர்த்த வேதியருக்கும் இது சிவபூஜைக்குரிய பாட்டு. சிவபூஜகர்கள் 5ஆம் பாட்டு அது, பயணம் தேவாரம். அதை எப்பொழுதும் சொல்கிறது, பெட்டி உள்ள சாமியை வைக்கும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் இது வழக்கமாக இருக்கிறது. அப்போ பூசை என்றால், பூசைனா என்ன, மனதுக்குள்ளே எப்பொழுதும் மறக்காமல் இருப்பது தான் பூசை. பெருமானையுடைய நினைப்பு எப்பொழுதும் நமக்கு நினைக்கக்கூடாது மனதுக்குள்ளே இருந்து. அதனால் நான் சட்டை மறக்கினும் உன்னை எப்போ மறக்கும், உயிர் போனால் தான் மறக்கும், அது வரைக்கும் நம்ம மறக்கக்கூடாது சாமியன்னர். நான் ஒருவேளை நான் மறந்தாலும் நீ என்ன மறந்துடாதங்கிறார். அப்போ நம்ம அவரை நாம் மறந்துடுவோம் தான். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்போ நமக்கு என்ன சாமியை நினைக்க மனத்துக்கிட்ட மயக்கம் போட்டு விழ போகிறோம்ப்போ, இன்னும் போகிறோம் அந்த பிள்ளரில் போதே தலை மயக்கம் போட்டு விழுதாச்சு. இப்போது நல்லா இருக்கும் போதே தான் மறந்துடுறோம். இப்போ மயக்கம் தான் என்னப்போ கேடு, நல்லாவே மறந்துடுவோம். அப்போ நாம் மறந்தப்போ அவர் நம்மளை நினைக்க வைக்கணும்னு என்ன பண்ணுவோம், திருவைந்தெழுத்து தான் சொல்லணும். அதுக்கு அந்த திருவைந்தெழுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போ. அதெல்லாம் ரெஸ்ட் நேரத்துலலாம் இவங்க அடிக்க மாட்டானுங்க, கிளாஸ் எடுத்தால் இவனுங்களும் அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க டமால்னு போட்டுக்கிட்டு. 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும்ல லேபர் ஒர்க்கு, ஏன் முடிக்காமல் வச்சுருக்கானுங்க இன்னும்? சரி என்னவோ, நமக்கு எதோ இடையூறு இருக்கணும்னு இருக்குது. இதனால் நாளை எங்கே வச்சிடும். அப்போ வேடமும் பூசையுமே மெய்யென்றான், பொய்யென்றான் மாடையும் வாழ்க்கை மனையுமேன்னர். வாழ்க்கையையும் மாடுனா செல்வம்னு அர்த்தம், சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் பொய் என்று சொல்லுகின்றான். எப்படி பொய்? நம்ம காசாக தான் இருக்கும், அதுவே உதவிக்கு வரா சில நேரத்தில். யார்கிட்ட கையில் கொடுத்து வச்சுருப்போம், கரெக்டாக 5ஆம் தேதி கொடுத்துறேன், ஒன்று கோவப்படாதான்னா வாங்கி ஒன்று செலவு பண்ணது பிறகு தான் இன்னும் பில் ஆகலைன்னும் நாளைக்கு வந்துடுவோம். நம்ம 5ஆம் தேதி தேவையாக இருக்கும், நம்ம காசு தான், ஆனால் நம்ம கைக்கு வராது. பேங்கில் போட்டு வச்சுருப்போம், பணம் எடுக்கலான்னு போனாக்க அப்போ தான் கரண்ட் இல்லாமா, சிஸ்டம் ஃபால்ட்டுமா, சர்வர் ப்ராப்ளமாக இருக்குமா, நம்ம காசே நம்ம கைக்கு வராது. அதுவே முதல்ல நமக்கு நிலை இல்லை. அது பெருகும் சிறுகும் இருக்கும் போகும் செல்வம் என்பது. அதனால் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படிங்கிறார் நம்முடைய குமரகுருபர சுவாமி. செல்வம் என்றால் என்னது? அது சிந்தை நிறைவு. அதனால தான் சிறுத்தொண்ட நாயனார் அம்மையார்ட்ட சொல்கிறாங்க, நினைவு நிரம்ப நிதியம் கொடுத்தாலும் தருவரோ அப்படின்னார். நினைவு நிரம்ப நிதியம், மனசு நிறைகிற அளவுக்கு காசு கொடுத்தா கூட அந்த காரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. நேர் நின்று பிள்ளையை தாய் பிடிக்க தந்தை அறிவார் இல்லைன்னார். அது நினைவு நிரம்ப நிதியம். மனசு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி காசு ஃபுல்ஃபில் ஆகாது. பணத்தினால ஒருத்தன் என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட் ஆக முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்குமே, இவ்வளோ காசு இருக்கே, இதை ஒரு நகை வாங்கி வச்சா நல்லா இருக்குமே நமக்கு தோணும். சரின்ட்டு ஜிஆர்டிக்கு போனோம்னா நம்ம நினச்ச டிசைன் அப்போ கிடைக்காது. அப்போது சரின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கு போனால் அங்கே கிடைக்காது. சரி நாளைக்கு போகலான்னு பார்த்தா நாளைக்கு பவுண்ட் ரேட் அதிகமாக போயிடும். அப்புறம் திடீர்னு பார்த்தா வீட்டில் ஒரு செலவாடு காசு போயிடும். அதனால் நம்ம நினச்ச காரியத்துக்கு என்ன ஆகாது, நம்ம காசு பயன்படாது. இன்னொரு விஷயம் என்ன சொன்னார், காசும் அறிவும் எப்போவும் சேர்ந்துருக்காது. அது முக்கியமாக பார்த்துக்கணும். பணமும் அறிவும் சேர்ந்துருக்காது. அறிவுக்கும் பணத்துக்கும் எப்பவும் பகை தான். அதிகமாக காசு இருந்ததுன்னா அறிவு என்ன இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் செயல்பாடு. அறிவுங்கிற இந்த இடத்துல அப்படித்தான் அடியவர்களுக்குத்தான் அப்படி இருக்கும். அடியவர்கள் பார்த்திங்கன்னா சிவஞான செல்வர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு செல்வமும் சாமி கொடுத்துருப்பார். அப்பேற்பட்டவர்களால் தான் பல கோயில்கள் புறக்கப்படுகிறது அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் உலகியலில் பார்த்தோன்னா அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் மாடு அப்படின்பது நிலையற்றது, செல்வம் என்பது நிலையற்றது. அது எப்பொழுதுமே நம்மகிட்ட இருந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போய்விடும். அது நிலையற்றது. திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். ஏன் வந்தது நமக்கும் தெரியாது, ஏன் போனதுன்னு அதுக்கும் தெரியாது. அப்படிப்பட்டது வாழ்க்கை என்பது. துன்பமிக்க வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை துன்பமிக்க வாழ்க்கை என்று சொல்லுகிறார். காலையில் எழுந்தும் பொழுதே காலை மலமோடு கடும்பகல் பசினிசின்னு சொல்லுகிறார் மணிவாசக பெருமானார். காலை ஏந்திரிக்கும் போது எதாவது தான் ஏந்திரிக்கிறோம், நம்ம அவஸ்தையோடு தான் ஏந்திரிக்கிறோம். அவஸ்தைன்னா இந்த இடத்துல துந்தரவுன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு அவஸ்தை படிப்போமே வழக்கம் போல், அந்த அவஸ்தையில் அந்த ஸ்டேட்டஸ்ன்னு அர்த்தம், நிலைப்பாடு. இந்த இடத்துல அவஸ்தைங்கிறது துன்பமாக இருக்கிறதுங்க. காலையில் ஒரு டென்ஷனோடு தான் ஏந்திரிக்கிறோம். சில பேருக்கு வந்துட்டுதேன்னு பிரச்சனை, சில பேருக்கு வரலையேன்னு பிரச்சனை. காலை இல்லையா, அது முதல் நாள் சாப்பிட்றத பொறுத்து இருக்கு இல்லையா. காலை பலமோடு நானாக சொல்கிறேன், மணிவாசக பெருமானார் சொல்கிறாங்க. அதை
காலை மலமுடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும்னர். வேலை நித்திரை யாத்திரைங்கிறார். அதை வேலைக்கு தூங்கணும் நல்லா. அதே பெரிய பிரச்சனையாக இருக்கு இப்போ நமக்கு. இப்போ தூங்குறதே வரமாட்டேது. தூங்கணும்னு நினைக்கிறது தூக்கம் வரமாட்டேது. தூங்க வேணான்னு கிளாஸ் இருந்து உட்காந்துருக்கப்போ நல்லா தூங்குறோம். இப்போ வகுப்புறதால நல்லா தூங்குற பிடித்து அப்படிங்கிறோம். அங்கே வந்து இதே பெரும் பிரச்சனையாக இருக்கு நமக்கு. இப்போ இதை பிழைத்து தான் நம்ம வெளியில் வந்தாகணும். அப்போ இந்த வாழ்க்கை என்பது நமக்கு அல்லல்பட்ட வாழ்க்கை தான், துன்பமிக்க வாழ்க்கையை அப்படின்னு சொல்லுகிறார் மணி ஞானசம்பந்த பெருமானார். இதில் நமக்காக வாழ முடியுதா? நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்காக இருக்கா? நம்ம சந்தோஷத்துக்காக அமைஞ்சிருக்கு? எண்ணி பாருங்கள். நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அவங்கள கேட்டால் நம்ம எனக்காக வாழல, உங்களுக்காக தான் வாழ்கிறோம்பாங்க அவங்க. நம்ம கூட இருக்கிறாங்கல்ல, அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் உனக்காக தான் நான் இதை செஞ்சேன்ருவாங்க. நம்மளை கேட்டால் உனக்காக தான் நான் செஞ்சேன்ப்போம். அங்கே பார்த்தா யாருமே அவங்கவுங்களுக்காக அவங்க வாழ்க்கையை வாழலப்போ இல்லையா? அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து அடுத்தவர்களுக்காக அழுது அடுத்தவர்களுக்காக சிரித்து 4 பேர் நினைப்பான். நினைத்து இவன் நினைத்த இன்பத்தை அடையாமல் அது கிடைச்ச இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைவில் கடைசியில் ஒரு நாள் செத்து போய்டுறோம். அரிசனம் பூசி கடைசியில் பெரியவர் பேச்சுமின்றி கிடைத்தனால் பிணத்தினோடு ஒப்பார்னார். இடையில ஒரு தடவையாவது இந்த வாழ்க்கையில் சிவாயனம்னு சொன்னானா? இடையில உன்னைக்காவது ஒரு நாளாவது சுவாமி அரணடியாரை பார்த்து கும்பிட்டுருக்கானா? என்னைக்காவது ஒரு நாளாவது சிவன் கோயிலில் எடுத்து கால் எடுத்து வச்சுருக்கான். எதுக்கடான்னா சனீஸ்வரனை கும்பிட போனேன் அப்படிங்கிறான். சனீச்சரன் கோயிலுங்கிறான். அதை சிவன் கோயில், இது புதன் ஸ்தலங்க அப்படிங்கிறான் இல்லையா? புதன் ஸ்தலம்னா என்னப்பா? புதன் தான் உள்ள இருக்காரான்? இல்லை, உள்ள ஸ்வேதாரண்ய சுவாமி இருக்கிறார், வெண்காடுநாதர். ஆனால் அதை விட்டுவிட்டான், இது புதன் ஸ்தலம்ட்டான். ஜோசிகாரங்க பண்ணுற வேலை பாதி பேர் இல்லையா? நீங்கள் இல்லை, வேற இல்லை. அது அந்த ஸ்தலத்துக்கு சென்றால் நம்ம அந்த அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது தான். ஆனால் போய் சாமி வழிபாடு செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு திரும்ப அந்த கிரக தேவரையே போய் பார்த்து என்ன ஆக போகுது? இப்போ அவரை ஞானவான் தான் அவர். அங்கே உள்ள அம்பிகை பேரே வித்யாம்பிகை, பிரம்ம வித்யாம்பிகை. வேதாரண்யத்தை ஸ்வேதாரண்யம், இந்த வெண்காடு கோயில் உள்ள அம்பாளுக்கு பேர் பிரம்ம வித்யாம்பிகை. பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுப்பவளவன்னு அர்த்தம். பிரம்ம வித்தியன்னு என்ன? வித்யானா கல்வி, பிரம்மம்னா சுவாமி நோக்கி இருக்கக்கூடிய கல்வி, சைவ சித்தாந்த கல்வியை சொல்லிக் கொடுக்குறவன்னு அர்த்தம். இந்த அம்பாளுக்கு பேர் பிரம்ம வித்யாம்பிகை, பிரம்மத்தை நோக்கி செல்ல வைப்பவள்னு அர்த்தம். சரி, போகட்டும். மாடையும் வாழ்க்கையும் மனையுமே. மனைனா வீடு. காலைல பார்த்தோமே இந்த உலகாயுதன், உலக வாழ்க்கை இன்பம் தான் உண்மைன்னு நினைக்கிறது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழ்கிறது தான் இன்பம்னு நினைக்கிறது. மனைவி எது வரைக்கும்? செல்வம் இருக்கிற வரைக்கும், உடல் நலம் இருக்கிற வரைக்கும் இருப்பா, நல்லா இருப்பா. அதிகபட்சம் ரொம்ப பாசமாக இருந்தாங்கன்னா சாவர வரைக்கும் கொஞ்சம் நல்லா விட பார்த்துக்கலாம். செத்ததுக்கு பிறகு அவ்வளோதான், விட்டுட்டு அவங்க இருப்பாங்க. நம்மளோட விழுந்து செத்துறவங்க யாரும் கிடையாது. அந்த காலத்தில் இருந்தாங்க, உடன்கட்டை ஏறுதல்னு இருந்தது. அதுக்கப்புறம் உடன்கட்டை ஏற்றுதல்னு ஆகிட்டது. அப்புறமேலுக்கு இப்போ யாரும் நமக்காக தந்த எத்தாயிரத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடே சும்மாடம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிரகால் தீன்குட்டி செல்லாடிருப்பார் சித்தாய வேடத்தார் நீடு பொன்னி திரு ஆனைக்காவுடைய செல்வா தன் அத்தாவின் பொற்பாதம் அடைய பெற்ற அல்லகண்டம் கொண்டு அடியேன் என்ன செய்கிறேன் என்று அப்பர் சாமி பாடுகிறார்கள். அதனால் இவர்கள்லாம் தந்தையார், தாயார், தாரமார், உடன் பிறந்தார், புத்திரரார், தாம்தாமாரே வந்தவாறு எங்கனே போமாறுன்னர். இவங்களே எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிடுவாங்க. வந்தவாறு எங்களே போவார் இல்லைர் அப்பர் சாமி. தந்தையார், தாயார், உடன் பிறந்தார், தாரமார், புத்திரரார், வந்தவாறு எங்கனே போமாறு. சரி சார், அப்பா அம்மா எப்போ சார் வந்தாங்க? நாம தானே வந்தோம்னா. அப்பா அம்மாவை இடையில வந்தாங்க, தான் அவங்களும் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு வந்தாங்க, ஒரு நாள் அவங்களும் இல்லாமல் போடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் தொடக்க காலகட்டத்தில் அப்பா அம்மா கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு 30 வருஷம் வரைக்கும். அப்புறம் அப்பா அம்மா இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு மனைவி மக்களுங்கிற சொந்தத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம். அப்புறம் அவங்கள விட்டு நாம் போயிடுவோம். அதுக்கு பிறகு அவங்க ஒரு தரப்பை நினைத்து கொண்டு வாழ்வாங்க. இப்படியே உலகத்தில் யாரும் யாரோடைய நிலையாகவே இல்லை, நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்பா அம்மா இல்லாமல் நம்ம வாழவே முடியாதுன்னோ. எத்தனை பேர் அந்த அப்பா அம்மா இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறாங்க. இருந்தும் கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாதி பேர். மனைவி மக்கள் தான் உண்மைன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதான் அதெல்லாம் பொய், உறவுகள் பொய் என்பது தான் மாடையும் வாழ்க்கையும் மனையுமே நாடறிய பொய்யென்றான் மாடையும் வாழ்க்கையும் மனையுமே நாடறிய அஞ்செழுத்தின் உள்ளீடு அறிவித்தானார். உள்ளீடுனா என்ன? உள்ளீடுங்கிறது ஒரு சரியான வார்த்தைங்க. எதுக்குன்னா இந்த கொழுக்கட்டை உள்ள வைப்பீங்களா ஒன்று,
பூரணம். இங்கேருந்து வரதுக்குள்ளே இங்கேருந்து பதில் வருது வேகமாக. ஸ்டஃபிங்னு சொல்கிறாங்களே உள்ளுக்குள்ள, மாடர்ன் லாங்குவேஜில் அதுக்கு ஸ்டஃபிங்னு பேர். உள்ள என்ன ஸ்டஃபிங் அப்படின்னு நம்ம போய் ஸ்டைலாக கேட்போம் போய், அது தேங்காய் பூரணம் சார் அப்படின்பா ஹோட்டலில். அதுக்குள்ளே பூரணம்னு சொல்கிறோம் இல்லையா. பூரணம்னா நிறைத்து வைத்திருப்பதுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே நிறைந்திருப்பது பூரணம். வியாபியத்துக்கு பேர் தான் பூரணமாக உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு சரியான தமிழ் சொல் உள்ளீடுன்னு அர்த்தம். உள்ளீடு. இன்னும் எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா கலோக்கியல் லாங்குவேஜில் ஈடு என்னன்னு தான் கேட்பாங்க. ஈடு தயார் பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. உள்ளே வைக்கக்கூடிய அந்த பூரணம்னு சொல்லிக்கணும் இல்லையா, இந்த கடலப்பருப்பு தேங்காய் அதுவும் உண்டு. இட்லி எத்தனை ஈடு அப்படின்னு கேட்பாங்க. ஈடுன்னா பயன்னு அர்த்தம். அந்த இடத்துல உள்ளே இருப்பது எத்தனை. உள்ளீடு வெளியீடு, அதான் இன்புட் அவுட்புட்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. அதுக்கு தமிழ் சொல் உள்ளீடு வெளியீடு. அவுட்புட்னா வெளியீடு, இன்புட்னா உள்ளீடுன்னு அர்த்தம். அந்த உள்ளீடு இந்த இடத்துல திருவைந்தெழுத்தினோட உள்ளீடு என்ன சார் அப்படின்னா, திருவைந்தெழுத்து என்பது பார்ப்பதற்கு வெளியில் 5 எழுத்துக்களாக தோன்றும், உள்ளுக்குள்ளே 5 பொருட்களை கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லினார் சுந்தரமூர்த்தி சாமி. 5 சொல்லின்னு சொல்லலை, 5 பதம் சொல்லி. 5 பதம்னா ஒன்று ஒரு சொல்லுன்னு அர்த்தம். சி ஃபார் சிகரம் சிவாய நம, அதில் இருக்கிற ஒரு சிகரம் சிவனை குறிக்கிறது. வ திருவருளை குறிக்கிறது. ஐயா ஆன்மாவை குறிக்கிது. ந திருவதானமலத்தை குறிக்கிது. ம ஆனமலத்தை குறிக்கிது. இது நம்ம ஆல்ரெடி உண்மையிலக்கம் முதலான சாஸ்திரங்களில் படிச்சிருக்கிறோம். இதுதான் திருவேந்தெழுத்தினுடைய உள்ளீடு. அது சிம்முதலாக ஓதின் நம்முதலாக திருவற்பயனில் படிப்போம். சிகரம் முதலாக ஓதுவது என்பது சிவய, சிவத்தையும் அம்பாளையும் முன்னிட்டு வைத்து கொண்டு உயிரை பின்னாடி வைப்பது. நகர மகரத்தை கடைசியில் வச்சுடுறது, அது திருவாதானமலமும் ஆணவமலமும். நகரத்தையும் மகரத்தையும் முதல்ல வைக்கிறோம். நாம சிவாயன்னு ஓதனோம்னா முதல்ல எடுத்தோன்னே என்ன இருக்குது இப்போ இங்கே, திருவாதானமலமும் ஆணவமலம் இருக்குது. அடுத்து உயிருக்கு கடைசியில் தான் சாமி அம்பாள். அப்போது சாமி அம்பாளை இவங்க பின்னாடி தான் பட்டுருவாங்க. உலகியல் போக்கத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் அது நம சிவாய என்பது என்று பார்க்குறோம். அதனால் சிவாய சிம்முதலா ஓது அப்படின்னு சொல்லுகிறது நம்முடைய சாஸ்திரங்கள். இன்னும் மேலே போகும்பொழுது ஞானதீட்சை முதலியவை கொடுக்கப்படும் பொழுது அதில் அந்த நகர மகரமே இருக்காது. உங்களுக்கு முழுக்க சிவ ய சிவ இதாக இருக்கும். சிவய சிவ சிவய வசி இப்படி தான் இருக்கும் மந்திரம். அது முழுக்க உயிரை சுற்றி சுவாமி அம்பாளும் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யகரம் என்பது 8 மானலிங்கம் அப்படின்னு உண்மையில கொஞ்சம் சொல்லும். ஞாபகம் இருக்க 8 மானலிங்கம். ஆமாம், 8 + 2 10. 10 தமிழில் குறிக்கக்கூடிய எழுத்து யகரம். அதனால் யகரம் என்பது உயிரை குறிக்கக்கூடிய சொல் என்று அர்த்தம். அதை 8 மானலிங்கத்தை அப்படின்னு சொல்லுகிறார். உயிராகிய லிங்கத்தில் தான் சுவாமி இருக்கார் முதல்ல. அது ஆன்மலிங்கம், ஆத்மலிங்கம், ஆன்மார்த்த பூஜை என்று சொல்லுகிறோம். அதே தான் 8 மரியாதை என்னை பட்டிமண்டபம் வேட்டினை ஏற்றினேன்னு பாடுற சிறுவாசகத்தில். 8 மரியாதை என்னென்னா உயிரோடைய தன்மை அறியாத என்ன, என்னுடைய தன்மையுமே எனக்கு முதல்ல தெரியாது, என்னை கொண்டு போய் மேலே ஏற்றி வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அது மணிவாசக பெருமான் தானே சொல்லுகிறார். அவர் இருக்க என்னை ஆண்டான்னு, அடியார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள விட்டு என்னை வந்து ஆண்டானே அப்படின்னு சொல்லுகிறார் அவர். அது அவருடைய பக்குவம். அதனால் நாமளாக தான் முன்னாடி போய் நிற்போம். யாவருக்கும் கீழாமடியன்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார் இல்லையா. அப்போது அஞ்செழுத்தின் உள்ளீடுங்கிறது அது திருவைந்தெழுத்து. அப்போது அதை தான் உடையால் உந்த நடுவிருக்க உடையால் நடுவுள் நீரித்து அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால்னார். அதுதான் சிவய வசி அப்படிங்கிற மந்திரம். நடுப்புற எண்ணெய் வச்சு நீங்கள் 2 பேரும் 2 பக்கமும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சிவ ய வ சிவ ய சிவ சிவ சிவ. ஒரு கட்டத்தில் உயிரே இருக்காது, உயிருடைய தன்மை கெட்டு போயிடும். வெறுமனே சிவ தான் தான் இருக்கும் அதில். அப்போ எகரத்தன்மை இல்லை, உயிருடைய பசுத்தன்மை சுத்தமாக இல்லாமல் போய் அதுவும் என்ன ஆகிட்டுது போ பதிகரணமாக ஆகி நிற்பது. இதெல்லாம் சூக்ஷ்மமாக சொல்கிறார். நிறைவாக சிகரம் மட்டும்தான், திருவருள் இருக்காது. அதை நம்ம திருப்படியற்ற நிலையை பற்றி பேசுகிறோம் இல்லையா. ஞான ஞேய ஞாதுரு இது 3மே இல்லாத நிலை. அந்த இடத்துல நாம் சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார். அதுதான் திருப்படியற்ற நிலை என்பது என்ன, சிவபெருமான் என்கின்ற அனுபவம் மட்டும்தான் இருக்கும். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் கிடையாது, திருவுருளாகிய கருவினாலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் கிடையாது. அதான் நான் எப்போதும் சொல்கிறது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்போதும் சொல்கிறது அதுதான் விளக்கம். படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேட்டரில் போய் இது படம் பார்க்க தான் வந்திருக்கோன்னு நமக்கு தெரியும், இது தேட்டரில் பார்க்குறோன்னு நமக்கு தெரியும். தேட்டரில் ஸ்க்ரீனில் தான் இவங்க வெளியில் ஆப்ரேட்டர்
ப்ரொஜெக்டர் மூலமாக அனுப்பக்கூடிய அந்த ஒளி கீற்று தான் இங்கே திரையில் படமாக தெரிகிறது நமக்கு தெரியும். இதில் நடித்தவங்க கூட எப்போவோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நடித்து படமாக்கி எடிட் செய்யப்பட்டு திரும்ப அது ரீரெக்கார்டிங்லாம் பண்ணி தான் இங்கே படமாக வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இவன் நாங்கள் பேசுகிறது கூட அங்கே பேசலை, தனியாக ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருக்கோன்னு கூட அத்தனையும் நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த காட்சியில் ஒன்றி அழுகிறோம், சிரிக்கிறோம். அவன் அடிக்கிறது உண்மை, அவன் அழுகிறது உண்மை, அவன் பாதிக்கப்படுறது உண்மை நினைத்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்ம நம்பிக்கொண்டு அந்த காட்சியில் ஒன்றி அந்த நம்மளையும் மறந்து இது திரைப்படம் தாங்கிறதையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து என்ன பண்ணுறான்? அந்த அனுபவம் ஒன்று மட்டுமாகவே இருக்கிறோம். பார்த்தீங்களா? இது தாங்க திருப்படியற்ற நிலை இல்லையா? அந்த திருவருள் என்பது அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் ஸ்க்ரீன் மாதிரி தான். அதை பார்க்கக்கூடிய நாம தான் ஞாதிரு நாம அறிவுடைய பொருள். நமக்கு இது நாம தான் காட்சியை பார்க்குறோம், இது படம் தாங்கிறத மறந்துவிட்டு என்ன பண்ணுறோம்? உண்மை போல நினைத்து கொண்டு அழுகிறோம் இல்லையா? அந்த காட்சி என்பது திரையில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அது பொய்யான ஒரு பரிமாண காட்சின்னு தெரிந்து கூட என்ன பண்ணுறோம்? அதை மறந்துவிட்டு இது உண்மைதான் என்று கொண்டு நம்புகிறோம் இல்லையா? இந்த உதாரணத்தை தான் அப்படியே நீங்கள் திருப்படியற்ற நிலை கொண்டு போகணும். சாமி என்கின்ற அனுபவம் மட்டும்தான் அங்கே இருப்பார். சாமி அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் இருக்கும், ஆனால் தன்னை அறிந்திருக்காது. திருவுருள் தான் அறிவிக்குவாங்க. ஏன்னா உயிருக்கு தன்னுடைய கருவினாலே சிவபெருமானை பார்க்க முடியாது. அப்போது திருவுருளாகிய கருவி அதுதான் பரபோக ரூபம் தரும் பெருங்கருணை வடிவுன்னு சிவபிரகாசம் சொல்லுகிறது. பரபோக ரூபம் அப்படின்னார். பரபோகத்தை தரக்கூடியதாகிய முக்தியிலே உயிர் அறியக்கூடிய கருவி, அருளாகிய கருவியாக திருவுருள் இருக்கும். திருவுருள் பிரசன்ஸ், ஆனால் அதோடைய வேலை ஆப்சண்ட். அவர் இருந்துட்டு தான் இருக்கார், வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆனால் அவர் இருப்பதை உயிர் அறியாது. உயிர் இருக்கிறதே மறந்துட்டுது. உறங்கு போன கையிலேருந்து பாக்கு விடுபடுவது போல. எது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும்? சிவனுடைய அனுபவம் மட்டும்தான், முக்தி அனுபவம் மட்டும் மிச்சமாக இருக்கும். திருப்படியற்ற நிலை இந்த அனுபவத்தில் இருக்கிறது தான் சிகார பஞ்சாட்சரம். வெறுமனே யார் மட்டும்தான் இருக்கா? சிவம் மட்டும்தான் இருக்கார். அதுதான் நாயோட்டு மந்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். சி அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஆசையாராய் பாசம் விடாய், ஆனசிவ பூசை பண்ணாய், நேசமுட ஐந்தெழுத்தை நீ நினையாய், சி மனமே திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கென்னவாய், சி சினமே தவிராய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கென்னவாய் என்று கேட்டார். அந்த இடத்துல கூட நம்மளை எப்படியாவது திருவேந்தர் சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறார் இந்த முறையான சம்பந்த பெருமானார். சின்னு 2 இடத்துல சொன்னார். சி இவையும் சிலவோ ஏசி விளையாடி திருவெம்பாவையில் அங்கேயும் சின்னு சொல்லப்படுகிறது. அங்கெல்லாம் பார்த்தா நமக்கு ஏதோ சீச்சின்னு சொல்கிறாங்க போல் இருக்குன்னு அர்த்தம். அது உள்ளபடியே அங்கே கூட என்ன, அது நம்ம திருவேந்தெழுத்து நம்ம சொன்னதற்கான புண்ணியத்தை நமக்கு கட்டி கொடுக்குறாருங்க அவங்க. பிரமாச்சாரியர்களுக்கு அவ்வளோ கருணை நம்ம மீது. ஒரு முறை நம்ம சொன்னாலே சாமி கணக்கில் எழுதிப்பார். சரி, என் பேரை சொல்லியிருக்கேன், ஒரு தடவை என் பேரை நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நாயை சீனு ஓட்டினீங்கன்னா கூட போதும், அவன் வச்சுப்பான். நம்ம சொல்ல வேண்டியதான். நமக்கு தர புண்ணியம், அவனுக்கு எப்படி தெரியும் புண்ணியனா தெரியும்? அதனால் நீ சீனு சொல்ல வேணாம், ஏன் விட்டுருங்க. சிவாயனம் பண்ணி சொல்லிட்டு போயிடுங்க பார்த்து. அதனால் அஞ்செழுத்தின் உள்ளீடுனா அதுதான். திருவேந்தெழுத்தினுடைய உள்பக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லுகிறார். ஐந்தெழுத்தின் உள்ளீடு அறிவித்தான், அஞ்செழுத்து நெஞ்செழுத்தி நேயமயல் ஆக்கினர். திருவேந்தெழுத்தை உள்ளுக்குள்ளே அழுத்துதல்னா பழக்கப்படுத்துறதுன்னு அர்த்தம். பழக்கம் தவிர பழகுவது என்பனே உழப்புவது என்று என்பனே உந்தி பரன இருக்கு இல்லையா? பழக்கத்துக்கு படுத்த வேண்டும் எல்லாவற்றையும். அதான் வழுக்கி வீழும் என் திருப்பெயரல்லால் மற்றொன்றும் நான் அறியேன் அப்படின்னு சொல்கிறார். வழுக்கி விழும்பொழுது கூட அம்மா அப்பான்னு விழக்கூடாது. நாம் அப்போ கூட சிவ 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 சார் எப்படி சார் ஐயோன்னு விழணுமா சார்னு கேட்காதீங்க. அடுத்தது எப்படி விழணும்? சிவ 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 சிவன்னு விழணுமா? எப்படி சார் ஞாபகம் வரும் அந்த நேரத்தில் எனக்கு? ஓஹோ அப்படியா? நம்ம அம்மாவை தான் நம்ம கூட்டல நமக்கு தெரியுமில்ல, நம்ம மனசாட்சிக்கு தெரியுமா இல்லையா? சீன்னு சொன்னால் எடுத்துப்பார். அம்மானு கூப்பிட்டா எந்த அம்மாவை கூப்பிட்டா? ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தன் என்ன பண்ணான்னா நுனிக்கலையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டி கொண்டு வந்துருக்கான். அந்த வழியாக சுவாமி அம்மாள் வந்திருக்கிறாங்க. இவன் அவனை போய் காப்பாற்றுவான், பாவம் அறிவில்லாதவனாக இருக்கான். வேணாம், அவனுடைய விதி எது, அவனை போய் நீ ஏன் காப்பாற்ற போகிற உமா, அதெல்லாம் விட்டுருந்தாராம் சுவாமி. அதெல்லாம் கிடையாது, நான் காப்பாற்றா திருவண்ணாங்க அம்பாள். சரி ஓகே, உன்னை விருப்பத்தை நான் அவனை தடைய நிற்கல. 2 பேருமே முயற்சி பண்ணுவோம் அவனை காப்பாற்றுறதுக்கு. அம்மானு கூப்பிட்டா நீ போய் காப்பாற்று, அப்பானு கூப்பிட்டானா விழும் பொழுது நான் போய் காப்பாற்றுறேன்னு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாம். விழும் பொழுது ஐயோயோன்னு விழுந்தானாவான். இதுதான் அவருடைய விதி. வா போகலாரா சாமி. அதனால்
அவன் எதை அது மாதிரி நான் அம்மானு நம்மளை கூப்பிட்றாலும் சாமி நினச்சாதான் அது. அதனால் விழும்பொழுது கூட சிவசிவான்னு சாமி அழைத்து கொண்டு விழ வேண்டும். வழிக்கு வீழணும். அது பயிற்சியில் தான் வரும். தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நிறகம் விளைந்த போதிலும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. அம்மாவோட அதிகமாக இம்மை வினையடர்த்து எய்த போதும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமேன்னர். அதனால் நம்ம தும்பும் பொழுது முதல்ல 2 தடவை அப்பா அம்மானு தும்பணும். ஆகா சார் சொல்லியிருக்காரு சிவசிவமானு தும்ப சொல்லி அடுத்த முறை ஞாபகம் வச்சுக்கணும். 2வது முறை வராது கண்டிப்பாக. 3வது முறை 4வது முறை 5வது முறை ஞாபகம் வந்துடும். சிவசிவன்னு கண்டிப்பாக வரும் இல்லையா? என்ன அதனால் அப்போ அஞ்செழுத்தின் உள்ளீடு அறிவித்தான். அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி நேய மயல் ஆக்கினர். நேய மயல்னா நேசத்தில் அந்த அன்பத்திலேயே மயக்கமாக்குவது, பெருமான் மீது மயக்கம் ஏற்படுத்துவது. அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேண்மை உணர்த்தி. இது அந்த திருவேந்தெழுத்தினுடைய தன்மை என்ன, அது எப்படி சொல்லணும் அப்படின்னார். நம்முடைய திருவேந்தெழுத்தை நம்ம சிதைக்கக்கூடாது முதல்ல. அதுதான் உச்சரிக்கும் கேண்மையினர். அப்படின்னு நம்ம ஜபிக்கக்கூடாது. நம்முடைய பீஜாட்சரங்கள் சிதையக்கூடாது. கொடுத்துருக்கூடிய பிரணவத்தோடு கூடிய பீஜாட்சரத்தோடு கூடிய திருவேந்தெழுத்து நம்ம கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த பிரணவம் பீஜாட்சரம்லாம் சிதையாமல் நல்லா நிறுத்தி பொறுமையாக உச்சரிக்க வேண்டும். அப்போதான் முழு பலன் கொடுக்கும் நமக்கு. அது இந்த உச்சரிக்கும் கேண்மைனா தன்மை நடக்கும். உச்சரிக்கக்கூடிய ஸ்டைல் அது இருக்கு இல்லையா? மானத முறைன்னு இருக்குது. வைகரி வாக்கில் சொல்கிறதா, மானத வாக்கில் சொல்கிறதா, தூள வைகரியில் சொல்கிறதா, சூக்கும வைகரியில் சொல்வதா, உள்ளுக்குள்ளேயே சொல்வதா, மனதுக்குள்ளே ஜபிக்கிறதா? எல்லாத்துலேயும் உத்தமம் எதுனா மனதுக்குள்ளே ஜபிக்கிறது தான். அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கணும். ஜபம் மட்டும் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கணும். உள்ளே வேறு ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்துடும் அடுத்தது கையோட. அதனால் உள்ளுக்குள்ளே எப்போ மனதை அமைதிப்படுத்தி மனசுக்குள்ளே சொல்ல அதுதான் உத்தமமானது. வெளியில் வாக்கில் சொல்வது மத்திமை தான். அதாவது இப்படி சூக்கும வைகரியில் சொல்கிறது என்பது மத்திமை பலன் தான். அதுவும் ஸ்தூல வைகரியில் சொன்னிங்கன்னா ரொம்ப பலன் கம்மி. ஆனால் உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளேயே இருந்து சொன்னோம்னா ரொம்ப அதிகமான உத்தமமானன்னு சொல்லுகிறார்கள். பலன் கம்மியாக அதிகமான போக வேண்டியதில்லை. அதுதான் அது உள்ளே வந்துடும். வாய் மூடி வாய் அசை அது வைகரியில் தான் வரும். நாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணினாலே வைகரி தான், வைகரி வாக்கு தான். அதனால் உச்சரிக்கும் கேண்மை உணர்த்தி அதில் உச்சரிப்பு வச்சிருக்கும் அந்த வழியாக்கினார். உச்சரிப்பு வச்சிருக்கும்னா அதுதான் இப்போ சொன்னது தான். திருவேந்தெழுத்து சொல்லி கொண்டு இருந்தோம்னா மனசில் வேறு என்னத்தையும் நினைத்து கொண்டு வாயில் மட்டும் நம்ம பழக்க தோஷத்தினால மந்திரம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. அதுக்குள்ளே திருவேந்தெழுத்து நேசமுடன் 5 எழுத்து நீ நினையாயினார். அதை தான் திருவேந்தெழுத்து நினைக்கிறது வேறு, ஜபம் பண்ணுறதுங்கிறது வேறு. நினச்சிக்கிட்டே திருவாதார கையாலே சாகை காட்டிக்கிட்டு நம்ம செய்யக்கூடாது. அது கிடையாது. மனதுக்குள்ளேயே திருவேந்தெழுத்தினுடைய பெருமை என்ன, பெருமான் நமக்கு எப்படி கருணை செய்கிறார், இந்த வழக்கத்தில் நாம் எண்ணிக்கொண்டு பண்ணுவது தான். அதை வச்சிருக்கும் அந்த வழியாக்கி அச்சமர சென்று விளக்கு எழத்தூண்டி செஞ்சுடரின் ஒன்றி. அச்சமர சென்றுனா விளக்கு எழத்துன்னு கீழே மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதாகிய சூடு அந்த விளக்குன்னு சொல்கிறார். அதை எழத்தூண்டி செஞ்சுடன் ஒன்றி ஒரு விளக்கின் உள்வொளியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொளியாய் உள்ள பிரசம் மறுவும் மலர்வோல் மதித்துன்னார். அப்போ உள்ளுக்குள்ளேருந்து அந்த தண்டு கீழேருந்து வரக்கூடிய தாமரை மொட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கே மலரும்? ஹிருதயத்தில் மலரும். இதயக்கணின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? நம்ம சிவஞான போதத்தில் பார்த்தோமே, நாளம் அப்படின்னு ஒரு பாட்டு சிவஞான போதத்தில் 11ஆம் சூத்திரத்தில் வரும்னு நினைக்கிறேன். 11ஆம் சூத்திரத்தில் அதல்ல மண்முதலாம் ஞாலம் மலர்வித்தை கலாரூபம் எண்ணிய ஈஸ்வர சதாசிவமாம் நன்னில் கலை உருவாம் நாதமாம் சக்தி அதன் கண்ணான் நிலையதில் சிவம் அச்சிவன் தாள் நேர்னு ஒரு பாட்டு. இது 9ஆம் சூத்திரத்தில் 3ஆம் அதிகரணத்தில் 3வது எடுத்துக்காட்டு வெண்பா. இந்த பாட்டில் தான் ஹிருதய தாமரையை பற்றி பேசுகிறது சிவஞான போதம். அந்த ஹிருதய தாமரை என்ன சந்தேகமா? உங்களே சந்தேகம் சொன்னீங்க இப்படி இருக்குமா? பிரியா லக்ஷ்மியம்மா ஏதோ சந்தேகம்? என்ன சந்தேகம்? சரி, அதனால் வச்சிருக்கும் அந்த எழத்தூண்டி செஞ்சுடன் ஒன்று இருவிளக்கின் உள்ளொளியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொளியாய் உள்ள பிரசம். உள்ள பிரசம்னா என்ன?
பரசம்னா தேன் அர்த்தம். பரசம்னா தேன். பரசம் மருவும் மலர் போல் மதித்து, உள்ளுக்குள்ளே தேன் ஒழுகக்கூடிய மலர்னா ஹிருதய தாமரை தான். அங்கு அருவின் உருக்கொள்ளா அருளை கொளுத்தி, அதுக்குள்ளே சாமியை ஸ்தாபிக்கணும்னு அர்த்தம். தாமரையை ஸ்தாபிக்கணும். சிவபூஜையில் பார்த்தீங்கன்னா சாமியை ஸ்தாபிக்கிறதுக்கு ஸ்திராசன பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸ்திராசனம், ஸ்திராசனம்னா என்ன? நிலையாக இருக்கக்கூடியதாகிய ஆசனம்னு அர்த்தம். அது என்ன பண்ணுறோம்? ஆதார சக்திய நம, அனந்த சக்திய நம, அதானே ஞானாய நம, வைராக்கியாய நம, ஐஸ்வர்யாய நம அப்படின்னு சொல்லி, அனைஸ்வர்யாய நம, அனந்த அப்படின்னு சொல்லி, அஞ்ஞானாய நம அப்படின்னு சொல்லி வருகிறோம். அதில் கீழே ஒரு கந்தாய நம, பீஜாய நம, அங்குராய நம, ஞாலாய நம அப்படி தானே வருது மந்திரங்கள். கந்தம்னா மண்ணுன்னு அர்த்தம். கந்தம்னா வாசனை. மண்ணுடைய இயல்பு என்ன? வாசனை தான். முன்விளக்கத்தில் படிக்கணும் இல்லையா? அதான் கந்தாய நம. முதல்ல மண் ஒன்று இருக்கிறதா பாவிக்கணும், அதில் அது விதை போடுறதா பாவிக்கணும். அதான் பீஜாய நம. அதுலேருந்து முளை வரும். அங்குராய நம வருது இல்லையா மந்திரம்? அப்படி தானே அந்த ஆடலில் தானே இருக்குது. ஞாலாய நம அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ஒரு நாளம் வருகிறது மேலே. அப்புறம் கண்டகோப்பியோ நம அப்படின்னு அர்த்தம். அது கீழே ஒரு அல்லி இதழ் தோன்றும். அப்புறம் அதுக்கு மேலே கேசரோப்பியோ நம, அதுக்கு மேலே ஒரு புள்ளி இதழ் தோன்றும். தாளவப்பியனே வெடிக்குதுன்னு அர்த்தம். அந்த பூக்க போகுது. அப்புறம் கேசரமா, அதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும் இல்லையா? உள்ளுக்குள்ளே தாமரைக்குள்ளே ஒரு விதை இருக்கும். இப்போ விதையிலேருந்து உண்டானாலும் அதுக்குள்ளே ஒரு விதை, அதான் பீஜோப்பிய நம்ம. அப்புறம் கர்ணிகை. கர்ணிகைனா சுற்றி இருக்கக்கூடிய வட்ட பூ இதழ்னு அர்த்தம். கர்ணிக மண்டலம். அதுக்கு மேலே பத்மாசனம், அங்கே தான் தாமரையாக இருக்கிறது. அந்த தாமரை மேலே தாமரையுடைய இதழ்களாக ஜேஷ்டை முதலான சக்திகளை, காளியினுடைய வடிவங்களை பூசிக்கணும். ஜேஷ்டாய நம, வாமாய நம, ரௌத்ரியை நம, காளியை நம, கலவிகரண்யை நம, பலவிகரண்யை நம அப்படின்னு. கோயிலுக்கெல்லாம் போனீங்க, குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாள் கோயிலாக இருந்து நினச்சிங்க, நீங்கள் போய் அஷ்டோத்தர நாமாவளி சாத்துறீங்கன்னா உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை அடிச்சு விட வேண்டியதான் சிவபூஜையில். கலவிகரண்யம், பலவிகரண்ய நம, ஜேஷ்டாய நம, வாமாய நம அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாழ் அவங்கெல்லாம் தெரியாமல் போதில்லை. அது எங்கே உள்ளதில் பார்த்தா இங்கே இருக்குது. சிவபூஜையில் ஸ்திராசான பூஜையில் இருக்கக்கூடிய மந்திரம் அது. அங்கே இருக்கக்கூடிய தாமரை பூவில் இருக்கக்கூடிய இதழ்களில் அந்த சக்திகள் இருக்குது. அதில் தான் நடப்புற சாமி வந்து உட்கார போகிறார். ஒரு கோயிலில் அம்பிகையை ஸ்தாபித்து வச்சுருக்காங்க சுதந்திர சக்தியாக. ஒரு காளி கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, துர்க்கை கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே போய் அம்பாளுக்கு இவங்க எதை சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க பாருங்கள். பரிவாரத்தில் உள்ள தேவதைகளோட பேரை சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணி கொண்டிருப்பாரு. நமக்கு என்ன தெரியாம போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் தான் இல்லையா? அதனால் மாமாயிலம, ஜேஷ்டாயிலம, காளியிலம, ரௌத்ரியனம, திரும்பி மாமாயிலம, ஜேஷ்டாயிலம, யாருக்கு தெரிய போகுதுப்பா? என்ன கலவிகரண்ணமே, பலவிகரண்ணமே, பலவிகரண்யம், பலவிகரண்யம், வசந்தலட்சுமி நாமதேப்பியம், நான் சொன்ன லக்ஷ்மி நாமலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டியதா? இந்த நாமதேசியை தான் நமக்கு காதில் விழாத பார்க்க. நம்மளோட நட்சத்திரமும் பேர் வந்தால் போதும் நமக்கு. இப்போ அர்ச்சனை அவ்வளோதான். கோயிலுக்கு போய் அர்ச்சனை தட்டை கொடுத்து நம்ம பேரை சொன்னால் போதும். நம்ம பேர் அவருக்கு சொல்லி நம்ம காதில் விழணும், நம்ம நட்சத்திரம் அவர் சொல்லி நம்ம காதில் விழணும். அவ்வளோதான். மற்றபடி அவர் என்ன மந்திரம் சொல்கிறார் எது சொல்லு. எல்லா குருக்களும் அப்படி கிடையாது. நம்ம எல்லாரையும் சொல்லலை. அதனால் இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்க தான் அதிகம். இப்படி உள்ளவங்க குறைவு தான். ஞானவான்களாகவும் ரொம்ப ஸ்ரத்தையோடையும் விஷயவானாக நமக்கு நம்மளுடைய நலனை கருதி நமக்காக சரியாக செய்து கொடுக்கக்கூடிய குருக்கள்னு பார்த்தீங்கன்னா கோயில்களில் ரொம்ப அருகித்தான் இருக்கிறார்கள். மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ சரிந்திரப்பட்டோம். அதனால் இப்போ என்ன சொல்லுகிறார்? அந்த நாளத்தை மேலே எழுப்புவதுன்னு அர்த்தம். பேரொழியாக உள்ள பிரசம் மருவும் மலர்போல் மதித்து அங்கு அறிவின் உருக்கொள்ளா அருளை கொளுத்தின்னு அர்த்தம். உருவில்லாத சிவபெருமான இந்த தாமரை மேலே ஸ்தாபிப்பதுன்னு அர்த்தம். அதானே பண்ணுறோம். அதுக்கு மேலே தான் சாமி என்ன பண்ணுறோம்? வித்யாதேகம் கற்பிக்க முதல்ல. அதுக்கப்புறம் அது அக்னிமண்டலாய நம, அக்னிமண்டலாதிபதியே விஷ்ணுவே நமவா. அப்புறம் சூரிய மண்டலாதிபதியே சூரிய மண்டலம் பூசிக்கிறோம், அக்னிமண்டலம் பூசிக்கிறோம். அப்புறம் என்ன மண்டலம் இருக்குது? சக்தி மண்டலம் பூசிக்கிறோம். இவங்களெல்லாம் பூசித்து விட்டு அப்புறமேலுக்கு சிவாசனம் போட்டு சிவமூர்த்தி வைத்து அப்புறம் தான் சிவாய நம அப்படின்னு சுவாமியை அதில் கொண்டு வரோம். அதுக்கு பிறகு வித்யாதேக நியாசம்னு இதில் இருக்குது. தேக நியாசம் பண்ண வேண்டும். அப்புறம் தண்டபங்கி நியாசம், முண்டபங்கி நியாசம், வக்திரபங்கி நியாசம், கலா தியானம். அந்த மூர்த்தி அங்கே வருகிறதா நம்ம பாவிக்க வேண்டும். அப்புறம்தான் ஆவாகனம். அப்புறம்தான் ஆவாகனம் நமக்கு இருக்குது. இவ்வளவு தூரம் சிவபூசையில் சொல்லப்படுற விஷயத்தை தான் இங்கே சொல்லுகிறார். அருளை கொளுத்தி குணம் கொறி ஒன்று இல்லா இடத்தை இலைப்பாற்றி.
வில்லாத உள்ளம் முதலா உள்ளதெல்லாம் வாங்க அருள் வெள்ளமையில் அழித்து மேவினான். அப்போ பெருமானந்த் என்ன பண்ணுறார்? என்னுடைய வில்லாத உள்ளம்னா குறைவு, எப்பொழுதுமே குறைவிலிருந்து நீங்காததாகிய வில்லா அன்புனார். வித்தகத்தால் வெள்ளானை வில்லா அன்பு செய்ததற்கு வீடு காட்டினார் அப்பர் சாமி பாசுர தேவாரத்தில். வில்லாத அன்புன்னா குறைவில்லாத அன்பு. குறைவாகவே இருக்கக்கூடியதாகிய என்னுடைய வில்லத்தை என்ன பண்ணுறாரு? உள்ளதெல்லாம் வாங்க அருள் வெள்ளமயல் அழித்து மேவினான், கள்ளம் மறப்பித்தான். கள்ளம் மறப்பித்தான்னா நம்முடைய தற்போதத்தை கெடுத்தார்னு அர்த்தம். மெய்ஞானமாக்கி மனமெல்லாம் இறப்பித்தான், என்னுடைய மனத்தை இறப்பித்தான். என் பிறவி ஈர்த்தான். என் பிறவி ஈர்த்தான்னா அவர் ஈர்த்துக்கிட்டார், நம்மளுக்கு பிறவி விடமாட்டார், பிறவி கிடையாதுன்னு அர்த்தம். விரல் சொல்லுக்கு எட்டானை. விரல் சொல்லுக்குன்னா என் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். அதான் விரல்னா வீரம், இந்த விரல் இல்லை. விரல் சொல்லுக்குன்னா வாக்கினால் வாழக்கூடிய வாக்குக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். வாக்கு மனாதீத கோசரன் அப்படிங்கும் சிவஞான போதம். விரல் சொல்லுக்கு எட்டானை யாருக்கும் எழுதா இயல் குணங்கள் எட்டானைன்னார். எப்படி போடாரு பாருங்க. எட்டானைனா எட்டு ஆதவன் அர்த்தம். எட்டானைனா குணங்கள் எட்டு உடையவன் அர்த்தம். 8 குணங்கள் என்ன? தன்மயத்தன், தூய உடம்பினன், பேரருள் உடையவன், அதான் இயல்பாக பாசங்களை நீங்கி இருத்தல், தூய உடம்பினன், அப்புறம் அனாதி போதம், அறிவிக்காமலே அறிவது, முற்றுணர்வு, பேரருள் உடைமை, பெருங்கருணை உடைமை, அப்புறம் அது அழுத்த சக்தி, இப்படிலாம் வரும். இப்படி சொல்லக்கூடிய 8 வகை, 8 குணங்கள். என் குணத்துலோமேன்னார் அப்பர் சாமி. நமக்கு 8 குணம் வரும் எப்போ? சிவமாக ஆகும் பொழுது. ஆனால் 8 குணத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது? பஞ்சகிருத்தியம் பண்ண முடியாது. பஞ்சகிருத்தியம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் யார்? சிவ சமவாதி. ஆற்றா எழுத்தினன், எட்டானை ஆற்றா எழுத்தினன்னர். ஆற்றா எழுத்தினன்னா சொல்லி முடிக்க முடியாத வழியை உடையவன் அர்த்தம். அப்போ அவருடைய பெருமைகள் என்னென்ன என்பதை காட்டுகிறார். மட்டாரும் பாடலார் ஆடலார் பண்பலார் நண்பலார் ஆடலார் ஆடல் அகன்பதியாம் கூடலார் காணக்கிடையாதான் காண்பர்க்கு காட்சியான் பாணர்க்கு இலகு பலகை இட்டான் சேனில் சிறந்த உருவான் திருமாலுக்கு எட்டான் நிறைந்த திருவுருவில் நிற்போன் கரங்குடனே சூரை சுழல் வண்டு சுழல் கொல்லி வட்டம் என்னும் மாறு கருணையினால் மாற்றினான் நீரணிந்த மெய்யன் நிமலன் அமலன் அருள் வீடு அளிக்கும் மையன் அறிவுக்கு அறிவாயினான் பொய்யர்வால் பொய்மையாய் நின்றான் புரிந்தவர் தம் நெஞ்சத்து மெய்மையாய் நின்று விளங்கினான் என்பது இந்த கண்ணி. இது 100லிருந்து 105 வரைக்கும் உள்ள கண்ணிகள் நம்ம பார்க்குறோம். மட்டாரும் மட்டுன்னா தேன், மட்டாரும் பாடல்னா என்ன அர்த்தம்? தேன் கலந்த பாட்டுனா என்னங்க? தேன் குடிச்சிட்டு பாடுறதா? மதுரமாக பாடுறதா? பாடல் இனிமையாக இருக்கிறது. அப்போது மட்டாரும் பாடலார் ஆடலார் இதெல்லாம் சாமிக்குரிய விஷயம். பாட்டு பாடுவார் சாமி. வேதம் போதி ஒரு வெண்ணூல் பூண்டு அப்படின்னு வெள்ளை எருதேரி அப்படின்னு திரு பழனந்தேவாரத்தில் சொல்லுகிறார். திரு ஆமாத்தூர் தேவாரத்தில் சாமி பாட்டு பாடுறாருன்னு வரும். பாடுறாருன்னு இருக்க மறைகலந்த இசை பாடல் ஓடாடல். சரி, ரைட், கரெக்ட். திரு ஆமாத்தூர் தேவாரத்தில் அப்பர் சாமி சொல்லுகிறான். இவர் என்ன பண்ணியிருக்காரு? பொண்ணுங்கெல்லாம் பார்த்து கண்ணடிச்சிருக்காரு சாமி போய் ஆமாத்தூரில். ஆமாத்தூர் அந்த ஊருக்கு அப்பர் சாமி போகும்போது பழிதேர் திராணம் வந்திருக்கார் போடுறது சாமி வெள்ளையில். அதை பார்த்துவிட்டு ஒரு பாடர் வண்ணங்கள் தாம்பாடி வந்து வளைகவர்ந்துன்னு. நம்ம நினச்சா டக்குன்னு வராது. ஆறாம் திருமுறை 9வது பதிகத்தில் அற்புதமான பாட்டு பாடுற அப்பர் சாமி. எப்படி வந்தாரா சாமி? வண்ணங்கள் தாம் பாடி வந்து நின்று வழி செய்து வளை கவர்ந்தார் வகையால் நம்மை கண்ணம்பால் நின்று எய்து கனலப் பேசி கடியதொரு விடையேறி காபாளியார் சுண்ணங்கள் தாங் கொண்டு துதைய பூசி
தோல் உடுத்து நூற்பூண்டு தோன்ற தோன்ற நலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. அழகியரே வாருங்கள்னு கூப்பிட்றாரு அப்பர் சாமி. எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. எவ்வளவு அழகாக இருக்கார் பாருங்க அவர்னார். என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? பாட்டு வந்தார். வண்ணம்னா பாட்டுன்னு அர்த்தம். வண்ணங்கள் தாம் பாடி வந்து வண்ணின்று வழி செய்து வளை கவர்ந்து. வழி செய்து என்ன பண்ணியிருக்காரு? பேசுகிறே இல்லையா, இப்போ என்ன பார்க்குறே இல்லையா, அப்படி வரியா இல்லையான்னு கூப்பிட்டுருக்காரு. போய் அந்த பொண்ணு வழியிட வரும்போது பிடிச்சி கையை பிடிச்சிக்கிறது, வழி போட வரும்பொழுது. அதான் வழி செய்து மயக்கிறது, பெண்களை மயக்கிறது. வழி தேர்ப்பினான் இல்லையா, அழகாக வராருல்ல பார்க்குறதுக்கு. அதோட விட்டாரா? கண் அம்பால், கண் அம்பா. இந்த பார்க்குற பார்வை எப்படி இருக்கு? அம்பு போலவே குத்துதான் அந்த பெண்களை. கண் அம்புங்கிறார் அப்புறம். கண்ணம்பால் எய்தி, அதான் கண்ணடிச்சிருக்காருன்னு அர்த்தம். கண்ணால் பார்த்தல் பெண்கள் தான், எல்லா உயிர்களும் தான், எல்லாம் நமக்கும் தான். பண்ணா பழி தேர்ப்பறானா வந்தால் யாருக்கு பார்க்க கசக்குது? வகையால் நம்மை கண்ணம்பால் நின்று எய்தி கனலை பேசி. பேசுறது எப்படி இருக்கான்? கனல் போல இருக்கான். எப்போ? பேசும்போது இல்லை, பேசிட்டு போனதுக்கு பிறகு. பேசும்போது கனலாக இருந்தால் எப்படி இன்பமாக இருக்கும்? பேசும்போது இன்பமாக இருக்கணும். அவர் போனதுக்கு பிறகு நினச்சி பார்க்கும்பொழுது ஐயோ தின்னு சத்தை பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி நினைக்கும் பொழுது நெருப்பாக ஆகணும் இல்லையா? அதான் கடலை பேசிட்டார். கண்ணம்பால் எய்தி கடலை பேசி கடியதோர் விடையேறி காபாலியார் சுண்ணங்கள் தாங்கொண்டு துதைய பூசி. திருநீரை உடம்புக்குள்ள பூசிக்கொண்டு தோல் உடுத்து நூல் பூண்டு தோன்ற தோன்றன எல்லாவற்றையும் காட்டி கொண்டு போகிறார். தன்னுடைய குளங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு அனலாறு போகின்றார். அழகியரே வந்து காணீர் ஆமாத்தூர் ஐயனாரேன்னு சொல்லுகிறார் இல்லையா? அந்த பாட்டு முழுக்க, அந்த பதிகம் முழுக்க அவ்வளோ இன்பமாக இருக்கும் படிக்க. முழுக்க முழுக்க இதே மாதிரி டீசிங் தான் இருக்கும். சாமி என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பாட்டு பாடுறதுன்னு அர்த்தம். நீடூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு நடராஜாவுக்கு பேர் பாடி ஆடியநாதர்னு பேர். நிறுத்த காணர் அப்படின்னு பேர். நிறுத்த காணர், கானம் இவரே பாடுறது இவரே ஆடுறதுன்னு அர்த்தம். பாடி ஆடியநாதர். அப்போ பாடலார் ஆடலார் பண்பு அலார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல பண்புடையவர் இல்லைன்னு அர்த்தமா? உலகத்திற்கு ஏற்ற பண்பு இல்லையா? கிடையாது இவர்கிட்ட. என்ன சொல்கிறார்? வெறுப்பனவே மிக செய்துன்னார் அப்புறம் சாமி. உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் வெறுக்கிற பொழுது தானே வச்சுருக்கிறாரு. உமத்தம்பூவு உமத்தெல்லாம் வச்சு நம்ம யாராவது போவோமா? அவருக்கு ரொம்ப அது இனிமையாக இருக்குது. கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம்னார். உமத்தம்பூ மதமத்தம் அதை வைத்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லுகிறார். அப்போ நண்பலார்னா நண்பு யாருக்கும் நண்பன் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? யாராக இருந்தாலும் வினையை கூட்டுவார். சுந்தரமூர்த்தி சாமியாக இருந்தாலும் சரிதான். சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகிறார், பிழையுள்ளன பொறுத்திடுவேர் என்று அடியேன் பிழைத்தக்கால் பழுறார். பழி எதனை பாராமே படலம் என் கண்மறை பித்தீர் குழைவிரவு வடிகாதா கோயில் உலாயோ என்ன உழை உடையான் உள்ளிருந்து உலோம் போகீர் என்றானேனர். இங்கேதான் இருக்கு பாட்டு போயிட்டு அந்த வழியாக போய் கொண்டு இருந்தார். ஒன்னாளரை கண்டார் போல உலோம் போகீர் என்றானே அப்படின்னார். ஏதோ தப்பானவனை பகைவனை பார்த்தா மாரி என்ன போய் சொல்லிவிட்டாரு. ரொம்ப விரும்புகிறாங்க, ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. திடீர்னு சண்டை வந்து போச்சு. ஒருத்தங்க தப்புன்னொடனே அதனால் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு கண்டுக்காத மாதிரி இருந்தால் மனசு கஷ்டமாக இருக்குமா இருக்காதப்பா? அதுதான் அவருடைய ஃபீல். இப்போ ஒன்னலரை கண்டால் போல உலகம் போகிறேன்றானே அப்படின்னு பாரு. எல்லாமே அப்படி சொல்லிவிட்டாரு. நல்ல சாமி என்ன ஃப்ரெண்டு இல்லையா? ஊன்றுவது ஒரு கோல் அருளி உள்ளோம் அப்படின்னாரா சாமி. ஒரு கோல் கொடுத்துருக்கார். ஊன்றுவதோர் கோல் அருளி உலகம் போகிறேன்றானேனர் அதுன்னு சொல்கிறார் அந்த பாட்டுக்குள்ளே. அந்த கோலை தான் கையில் எப்போதும் வைத்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்பார், அங்கேயே கேட்டிருப்பார். அதாவது ஒரு காய் பிடிச்சிக்கிட்டு போகிறதாவது ஒன்று கூடனார். அப்போ எதுவாக இருந்தாலும் சாமிகிட்ட கேட்கணும். சரி கண்ணு தெரியல, ஒரு குச்சி எடுத்துகிட்டு தட்டிட்டு போகலாமான்னா ஊன்றுகோலை யார் தான் கொடுத்தாகணும்ப்பா? அவர் தான் கொடுத்தாகணும்னு கேட்குறாரு இப்போ அந்த உறுதி. அப்போ நண்பலாருன்னா யாரையுமே என்ன பண்ணுவார்? தர்மவான்கிறதுனால சுவாமி அறவடையில் வர்றதுனால யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவார்? அம்பாலாக இருந்தாலும் சரி தான் சபிச்சு அனுப்பிச்சி விட்ருவார். முருகப்பெருமானும் சபிச்சு அனுப்பிச்சி விட்ருவார். யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு பார்வை தான். அதனால் தப்பு செஞ்சா ஆடலார் நமக்கு தெரியும். ஆடலார்னா ஆடுறது தான் அவருடைய வேலையை இல்லையா? ஆடும் தொழிலும்
சோதி மணிமற்ற சுந்தரமும் அப்படின்னு போற்றி பக்கரோடியில் பார்த்தோம். ஆடல் அகன் பதியாம் கூடலார். கூடலார்னா கூடலை சேர்ந்தவன் அர்த்தம். கூடல்னா என்ன ஊர்? மதுரை. ஆடல் அகன் பதினா எப்பொழுதுமே அடல் பாடல் அறாத மதுரைன்னு அர்த்தம். இந்த மதுரையுடைய மதுரையழக பாடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். கடலாள பாகிலாய் கபாலி நீல் கடிம் மதில். இந்த நீல் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கோ அவ்வளோ நீட்டாக மதில் இருக்குன்னு அர்த்தம் அந்த ஊரில். கபாலி நீல் கடில் மதில். கடிம் மதில்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அந்த மதில். அந்த அந்த மதில் அழக சாமியே வர்ணிக்கிறார். அதை பதிமலி பொரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் சேரமான் பெருமாள் நாயனர். மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். அதில் தன்னை அறிமுகப்படுத்தும் போது தான் ஊரை சொல்கிறார். மதுரை எப்படிப்பட்டதாக இருக்கான்? மதிமலி பொரிசை. பொரிசைனா காம்பவுண்ட் வால்னு அர்த்தம். எது வரைக்கும் இருக்குது? சந்திரன் வரைக்கும் இருக்குது, நிலா வரைக்கும். மதிமலி பொரிசை மாட கூடல். அந்த கூடல் ஞானசம்பந்த பெருமானார் சொல்கிறார். நீல் கடிம் மதில் குடலாள வாயிலாய் குழாயதென்ன கொள்கையே. என்ன பாடுறார்? மதுரன் நீ மணாளன் நீ மதுரையாள வாயிலாய் என்று சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள எந்த லிங்கத்துக்கும் நீங்கள் பூசை பண்ணணும், எல்லா லிங்கத்தையும் நீங்கள் பூசை பண்ண பலன் உங்களுக்கு வேணும்னா சொக்கநாதரை தரிசனம் பண்ணால் போதும். சொக்கநாதர் தான் எல்லா லிங்கத்துக்கும் மூத்த லிங்கம். முளைத்தான எல்லாருக்கும் முன்னே தோன்றினார் அப்பசாமி. அந்த எல்லா லிங்கத்தினுடைய வேறாக அந்த சொக்கலிங்க பெருமானார் இருக்கிறார்னாரு. அதனால் நம்முடைய ஆன்மார்த்த பூஜாமூர்த்தி சொக்கநாதர் தானே, நம்முடைய தர்மியாதனத்துடைய பூஜாமூர்த்தி சொக்கநாத பெருமான் தானே. அதனால் அது நம்ம ரொம்ப நெருக்கம் அவருக்கு. இப்போ நம்ம சாமி அவர் இல்லையா? அவர் தான் நமக்கு ரொம்ப அடியார்க்கெளியான். உள்ளபடியே அவர் தான். அடியவர்களுக்காக எதை வேணாலும் செய்வார். அவர் இறங்கி வந்து இன்னும் பல அற்புதங்களை எந்த காலத்திலையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார் அந்த பெருமானார். குடலார் என்று சொல்லுகிறார். துவாதசா அந்தம் அப்படின்னு அந்த சொல்லுகிறார். காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே என்று குமரகுருபர சுவாமிகள் அம்பாளை பாடுறார் மீனாட்சி பிள்ளை தமிழில். உயிர் ஆழவாளத்து உணர்வு நீர்ப்பாய்ச்சி வளர்ப்பார்க்கு அருள் பூத்து ஒளிப்பழுத்த வளர்க்கற்புத கற்பகமே அப்படின்னு அம்பாள் அப்படி சொல்லுகிறார். அதில் துரியங்கிடந்த பரணாத மூலத்தளத்து முளைத்த முழுமுதலேன்னார். அந்த இடத்துல அம்பாளை பாடும்பொழுது சாமியை சொல்லுகிறார். துரியங்கிடந்த பரணாத மூலத்தளத்து முளைத்த முழுமுதலே முத்தந்தருகவே முக்கச்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய் அப்படின்னு நான் பாடிருக்கிறேன். முக்கச்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தந்தருகவேன்னு பாடுகிறேன். அந்த பாட்டில் தான் அம்பாள் இறங்கி வந்து முத்தம் கொடுக்குறார் குமரகுரு சுவாமிக்குன்னு பார்க்குறோம். அது நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் போகும்போதே இந்த படியில் நிற்கும் பொழுதே எழுதி போட்டிருப்பாங்க. சின்னதாக கல்வெட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவர் குமரகுருபரர் இருந்து கொண்டு பாடினார் என்பதை அந்த எழுதி போட்டிருப்பாங்க. சைட்லேருந்து வரிசையிலேருந்து ஏறி வந்து ஒரு மேடை மாதிரி சன்னதிக்கு நேராக ஒரு மேடை மாதிரி இருக்கும். அதில் ஒரு 4 கால் மண்டபம் என்னமோ இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் குமரகுருபரர் இருந்து கொண்டு அம்பாளை உனக்கி பாடினது. அந்த மண்டபத்துடைய வாசல்லே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இந்த பாட்டை வச்சுருப்பாங்க. முத்தப்பருவ பாட்டு மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழில் அப்படின்னு பார்க்குறோம். அந்த கூடல் சுவாமி 64 திருவிளையாடலில் செய்திருக்கிறார் அடியவர் பொருட்டு. எத்தனை கருணை! குடலார் காண கிடையாதான் காண்பார்க்கு காட்சியான். எல்லாருக்கும் கிடைக்க மாட்டான். யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கிடைப்பான் என்று சொல்லுகிறார். அதில் விட்டாரா? பாணர்க்கு இலகு பலகை இட்டான். ஒரே ஒரு திருவிளையாடலை சொல்லுகிறார். அடியவருக்காக செய்த 2 பாணருக்காக பழகிட்டிருக்கார். பாணபத்திரனுக்காகவும் பழகிட்டிருக்கிறார் சாமி. நம்முடைய திலகண்டை யாழ்ப்பாண நாயனாருக்காகவும் சாமி பழகிட்டிருக்கிறார். விக்கு தாக்குரை அப்படின்னு சொல்லுகிறார் சேர்க்கிறார் சாமி. அதை ஒரு மதுரைக்குள்ளே போகிறார். மதுரையில் இருந்து கொண்டு பாட்டு இதனைக்கும் அது ஒரு மதுரைக்கு செல்லும் பொழுது அங்கே பாட்டு பாடுகிறார். பாணனை உள்ளே அழைத்து வந்து பலகையிடுகிறார். எனக்கு கீழே தரையினுடைய சீதம் தாக்கக்கூடாது என்பதற்காக பலகையிட்டு அமர வைத்து சாமி பாட விடுகிறார். அதே மாதிரி பாணபத்திரன் என்கின்ற புலவன் தினமும் இரவு தோறும் அர்த்தஜாமத்தில் சென்று சுவாமியை பாடுவது வழக்கம். யாழ் மீட்டி கொண்டு யாழ் தோளில் சாத்தி கொண்டு வாசித்து கொண்டு பாடுவது சுவாமியுடைய விஷயத்து. நீலாம்பரியை பாடுறது. நீலாம்பரின்னா என்னது?
தூங்க வைக்கிறது தானே. அது என்ன ராகம்? அது நம்ம என்ன பண்ணு, நமக்கு மேகராக குறிஞ்சி, நமக்கு மேகராக குறிஞ்சி. காந்தாரம் இசையமைத்து தூக்கம் வந்துடும். பாடினா தூக்கம் வந்துடும். ஒழுங்காக பாடினா. தயவு செஞ்சு நான் தூங்குறேன், நீயே நிறுத்திடுன்னு சொன்னேன். பாடாத. அதான் போல நான் இந்த பொறிகள் அங்கே நமக்கு 7 பதிகம் இருக்கேன் மேகராக குறிஞ்சது. உயரம் திருவாசகத்தில் இதா பொன்னூசம். நீரு சேர்வதோ மேனியர் நேரிழை, அதை அமைத்து பாடுவார் அவர் சாமியை தூங்க வைக்கிறதுக்காக. ஒரு நாள் ரொம்ப மழை, இரவில் மழை அதிகமாக பெய்யுது. மழை அதிகமாக பெய்யும் பொழுது யாருமே வரல கோயிலுக்கு. அதிகமாக மழை, வெள்ளம் வந்துட்டு உடனே சாமியை தூங்க வைக்காமல் எப்படி நம்ம தூங்குறதுன்னு இவர் போயிருக்கார். யாழை பாட்டிகிட்டு இருக்கா, மழை பாட்டுக்கு பயந்துருக்கு. புறத்திரு தொண்டர் வெளில இருந்து பாடணும், மழையில் நனைஞ்சிட்டு யாழ். உடனே யாழ் என்ன ஆகிட்டு டைட்னஸ் போயிடுச்சாமா, ஈரமான உடனே சாமி என்ன பண்ணுறார், அடியார்களை கூப்பிட்டு அவனை முன்னாடி போட்டு பலவை போட்டு உட்கார வை. அவன் வீணையை தரையில் வச்சு பாடுறான், அதனால் அது ஈரமாயிட்டுது. அதனால் தோளில் சாத்திக்கிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு பாடுறதுக்கு பலகை போடுன்றிருக்கார் சாமி. அதான் பலகையிட்ட படலம்னு பேர். பாணருக்கு பலகையின் தான்னு பேர். அடியவருக்காக அடியார் தன்னடியார் இடர்கண்டு வாளாயிராதவன். அதான் அம்மையார் சொல்கிறாங்க, அனுபவத்தை சொல்கிறாங்க. அம்மருங்கு நின்றையர்வார் அருங்கனிக்கு என் செய்வார் அப்படின்னார். இப்போ நிற்கிறாங்க, எதுக்கு என்ன சீர் தெரியலையே, கூட்டுக்கார் பழம் கேட்டார், ஒரு பழத்தை அடியாருக்கு வச்சாச்சு, எடுக்க வரங்கிறாமே உள்ளே வந்தாச்சு. இப்போ திருப்பி இல்லைன்னு சொல்லக்கூடாது. போய் அம்மருங்கு நின்றையர்வார் அடுங்கனிக்கு இங்கே என் செய்வார், மெய்மறந்து உற்ற இடத்தே உதவும் விடையவரத்தால் அதை நினைத்த மாத்திரத்தில் கைமருங்கு வந்து இருந்தது ஓர் அருங்கனி அதிமதுர கனி ஒன்றுனார். அப்போது அதை பின்னாடி அம்மையார் அற்புதத்தில் வந்து அதை பாடும்போது நினச்சி பார்க்குறாங்க, சே நம்ம சாமிகிட்ட பழம் கொடுங்க சாமி, சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு ஒரு வார்த்தை கூட நம்ம கேட்கவில்லையே. உடனே சாமி நமக்கு கொடுத்தாரேன்னார். ஏன்? என்னுடைய துயரத்தை அவரால் பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லைன்னார். அதான் தன்னடியார் இடர்கண்டு வாளாயிராதவன். அந்த அனுபவத்தை பதிவு பண்ணுறாங்க அம்மையார். தனக்காக இப்படி உடனே அருள் செஞ்சார்லே சாமி, அதை பின்னாடி நினச்சி பார்க்குறாங்க. அப்போ நினச்சி பார்க்கலாம் அம்மையார். ஏன்னா அப்போ முதல்ல தெரிஞ்சது புருஷன்தான். பழத்தை தூக்கிட்டு போய் வெள்ள வச்சுட்டாங்க அந்த இடத்துல. அவன் போனதுக்கு பிறகு நினச்சி பார்க்குறாங்க, சி நம்மளை சுவாமி இப்படியெல்லாம் கருணை பண்ணியிருக்காரே நமக்கு என்று தன்னடியார் இடர்கண்டு வாளாயிராதவன்னர். அதுபோல் அடிவர்களுக்காக தான் செய்த இன்னும் அந்த கருணையை இங்கே காட்டுகிறார். பாணர்க்கு இலகு பலகையிட்டான் சேனில் சிறந்த உருவான். சேனில் சிறந்த உருவான்னா ரிஷபத்தில் வரவன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆகாயத்தில் தோன்றக்கூடிய உருவன்னு அர்த்தம். ஆகாயமே ஞானாயக வடிவம்னு அர்த்தம், சிற்பர வியோமமான திருச்சிற்றம்பலம்னு அர்த்தம். திருமாலுக்கு எட்டான் அப்படின்னா திருமாலால் கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது. நிறைந்த திருவுருவில் நிற்போன். நிறைந்த திருவுருவனா அருளாகிய திருவுருளில் நிற்கக்கூடியவன். கரங்குடனே, கரங்குடனே சூறை சுழல் வண்டு சுழல் கொல்லி, சுழல் கொல்லி வட்டம் என்னும் மாறு கருணையினால் மாற்றினான்னார். இடத்துல மாறு என்பது பிறவியை குறிக்குது. அந்த மாறு என்கின்ற ஒற்றை சொல்லு பிறவியை குறிக்கிற. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ஆகுதா செக் பண்ணி. மாறு என்பது பிறவியை குறிக்குது. பிறவி என்பது சுழல். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன், ஊழி முதற் சிந்தா மணிவந்து என் பிறவித்தாழை பறித்தவான்னார். பிறவித்தாள் ஒரு சுழற்சிக்குள்ளே மாட்டிக்கொண்டோம். நம்ம ஆற்று சுழலில் மாட்டிக்கிட்டோம்னா திரும்ப போய் ஆற்று சுழலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஆடையை வந்து காப்பாற்ற முடியுமா? முடியாது. அந்த ஆற்று சுழலை கிழிச்செறிஞ்சிட்டு போகிற ஒரு ஆள் தான் என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். அப்போது பிறவியில் மாட்டாத ஒருத்தர் தான் அந்த தாழ்பாலை பிடுங்கணும். அது குறைக்கி நம்ம பண்ணிட்டு இருப்போம். சுற்றி சுற்றி பிறப்போம் இறப்போம், பிறப்போம் இறப்போம், பிறப்போம் இறப்போம் பிறவி. அதுக்கு என்ன சொல்லுகிறார்? கரங்குன்னார். காற்றாடி, இந்த ஃபேன் ஓடுத சுற்றி சுற்றி வருது இல்லை, கரங்குன்னா காற்றாடி. சூறை, சூறை காற்று சுற்றி சுற்றி அடிக்கிறது. சுழல், நீர்ச்சுழல். வண்டு, சுழல் வண்டுனா வண்டு என்ன பண்ணோம்? சுழல் வண்டுங்கிறது வண்டு சுற்றி சுற்றி மலரை சுற்றி சுற்றி வரும். சுழல் கொல்லி வட்டம்னா கையில் ஒரு கொல்லிக்கட்டையை வைத்துக்கொண்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா எப்படி தெரியும்? வட்டம், ஒரு வட்டமாக தெரியுது. ரொம்ப வேணாம். வீட்டிலலாம் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா விளக்குமாறு வச்சுருக்கும் பொழுது கரண்ட் போன நேரத்தில் அதை எடுத்து விளக்கில் கொளுத்தி காமிச்சிட்டு இருப்போம். விளக்குமாத்து குச்சி எடுத்து நீங்கள் இப்படி சுற்றுனீங்கன்னா, கொளுத்தி சுற்றுனீங்கன்னா என்ன பண்ணுது? அதே தான். அது எப்படி தெரியுது உங்களுக்கு? ரொம்ப வேணாம். கம்பி மத்தாப்பு சுற்றும் போது எப்படி தெரியுது? அது வட்டமாக தெரியுது. அதுதான் சொல்லி கொல்லி வட்டம், சொல் கொல்லி வட்டம். இப்படியாக இருக்கக்கூடிய மாறு, மாறு என்னும் பிறவி. பிறவி கருணையினால் மாற்றினான். தன்னுடைய கருணையினாலே என்னுடைய பிறவியை மாற்றியிருக்கிறான்
நிரணிந்த மெய்யன் நிமலன் அமலன் அருள் வீடளிக்கும் ஐயன் அறிவுக்கு அறிவாயினான் பொய்யர்வால் பொய்மையாய் நின்றான் அறிவுக்கு அறிவாயினான்னார். இதோட நம்ம நிறைய பண்ணிவிடுவோமா சொன்னேன். ஏன்னா இப்போ காமன் நேரம் ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நான் பாதியில் நிற்கும். அடுத்த வகுப்பு நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்காது. அதை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாக்கா அடுத்த வகுப்பு நமக்கு ஒரு முழுமையான வகுப்பாக அமையும். அதனால் ஐயன் அறிவுக்கு அறிவாயினான். அறிவுக்கு அறிவாயினான்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எப்படி சூரியன் எப்படி உயிருக்கு உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுத்து உயிர் கண்ணுக்கு அறிவிக்கிறானோ அதுபோல் சுவாமி உயிருடைய அறிவுக்கு அறிவாக நிற்கிறார். பொய்யர்பால் பொய்மையாய் நின்றான்னார். பொய்யருக்கு பொய்யன் தான். கரவாடும் மண்ணெஞ்சற்கு அரியானை கரவாடும் மண்ணெஞ்சற்கு அரியானை கரவார்பால் பிறவாடும் வித்தகனை விடையேறும் பெருமானை அறவாட சடைத்தாழ அப்புறம் சாமி பாரு அங்கையின் நலலேந்து இரவாடும் பெருமானை எம்மனத்தை வைத்தேனேன்னு அறப்பர் சாமி. கரவாடும் மண்ணெஞ்சற்கு அறியான் கரவார்பால் விரவாடும் வித்தகன். மனதுக்குள்ள வஞ்சகத்தை வைத்து கொண்டிருந்தால் சாமி வரமாட்டார். இறப்பவருக்கு ஈய வைத்தார் ஈபவருக்கு அருளும் வைத்தார் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கருணரகங்கள் வைத்தாய் பரப்புனிர் கங்கை தன்னை படசடை மேல் பாய வைத்தார் அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயனையார நாராயண பரசாமி. அதனால் அந்த வஞ்சம் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா வஞ்சமனக்கல்வர் அவங்களுக்குள்ள சாமி வரமாட்டார். அந்த கருணை தயாமூல தத்துவம் தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம் நலங்கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நானடியை நினைக்கப்பெற்று உய்ந்தவாரேன்னார் அப்பர் சுவாமி. அதனால் கருணை இருக்கக்கூடியவர்களிடத்தே இறக்கமுடைய இருக்கிறது சுவாமி வருவார். தர்மச்சந்தன் இருக்கக்கூடியவர்கிட்ட வருகிறார். அதனால் ஐயன் அறிவுக்கு அறிவாயினான் பொய்யர்பால் பொய்மையாய் நின்றான் புரிந்தவருக்கு தன் நெஞ்சத்து மெய்மையாய் நின்று விளங்கினான் என்று அந்த பெருமானை சொல்லுகிறார். அந்த குருநாதரிடத்தே தான் இப்போ தூதா அனுப்ப போகிறார் அந்த நெஞ்சத்தை. அடுத்த பாட்டில் தான் அந்த அடையாளம் சொல்லி இவர் எங்கே இருக்கிறார், அது போகும்பொழுது எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது, எங்கெங்கெல்லாம் போகணும் என்பதெல்லாம் அற்புதமாக காட்டி அந்த நெஞ்சு விடு தூது என்பது நிறைவாக்குது. அதை நம்ம அடுத்த வகுப்பில்